அன்பானவர்களே, மறுபடியுமாக இன்னொரு ஜூம் கூடுகைக்கு உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நாம் ஒவ்வொரு வாரமும் இப்படியாக அவருடைய நாமத்திலே கூடி அவருடைய வசனங்களின் ஆழங்களுக்குள்ளாய் நாம் பயணிப்பது அவர் நமக்கு தருகிற பெரிய கிருபை. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம் உள்ளங்களை திறந்து கொடுப்பாராக. அவர் காணப்போகிற சத்தியங்களை அறியவும் புரியவும் வைப்பாராக. அவர் நிச்சயமாக உதவி செய்வார் என்று நாம் விசுவாசிக்கலாம். இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தந்து வரீங்க. இந்த ஜூம் மீட்டிங்கில் மாத்திரம் இல்லை, யூடியூப்லேயும் பலர் தொடர்பு கொள்றீங்க, பலர் உங்கள் கருத்துக்களை இது பண்ணுறீங்க. இந்த காரியங்கள் எல்லாமே யூடியூப்பில் நாங்கள் பதிவு பண்ணுறோம். அந்த யூடியூப் சேனல் உங்களுக்கு பின்னாடி அந்த அட்ரஸ் வரும். உங்களுக்கு வேர்ட் பை வேர்ட் பைபிள் ஸ்டடி எட்வினா ஜோனாஸ் என்ற பேரில் இருக்கும். நீங்கள் அந்த யூடியூப்பை பாருங்கள், உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, சேனலில் லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, இனி நம்ம நிகழ்ச்சிகளுக்குள்ளாக நம்ம போகலாம். நம்ம யாத்திரை ஆகமம் 8ல் பார்த்த பல காரியங்களை நாம் நினைவு கூர்ந்துட்டு நம்ம யாத்திரை ஆகமம் 9க்குள்ள போக போகிறோம். யாத்திரை ஆகமம் 8ல் நம்ம பார்த்த காரியங்களை இப்போ நான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். குறிப்பா நம்ம அந்த சாரி யாத்திராகமம் 4வது அதிகாரத்துல 8லிருந்து 17 இருக்கிற அந்த வசனங்களை மாத்திரம்தான் போன வாரம் நம்ம முக்கியமா அதை நம்ம பார்த்தோம். ஏன்னு கேட்டா இந்த யாத்திராகமத்திலேயே புரிந்து கொள்ள மிக கடினமான ஒரு பகுதி. நம்ம யாத்திராகமத்தின் முக்கியமான சம்பவங்களுக்குள்ளாக போறதுக்கு முன்னாடி இந்த பகுதி ஒரு ஒரு கடினமான பகுதின்னு சொல்லி பல பண்டிதர்கள் குறிப்பு எழுதி வச்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம இதற்கு முன்பாக இருந்த பல காரியங்கள்ல நம்ம ஒரே இடத்துல காட்சி இருக்கு. அதாவது முட்செடிக்கு நடுவிலேயே 3வது அதிகாரத்துல ஆரம்பிக்கிறது, 4:17 வரைக்கும் மோசே, முட்செடி, ஆண்டவர், இந்த 3 காட்சிகளை தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனா அந்த 18வதுல இருந்து 31வது காரியம் ஏன் நமக்கு ஒரு லேசான குழப்பத்தையோ அல்லது தடுமாற்றத்தையோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா, இது 6 விதமான பின்புலன்களை கொண்டிருக்கிறது. அதை நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு வசதியா நம்ம காட்சி 1, காட்சி 2, காட்சி 3, காட்சி 4, காட்சி 5, 6 நம்ம பிரிச்சிருக்கோம். இந்த ஒவ்வொரு காட்சியுமே நீங்க பாத்தீங்கன்னா வேற ஒரு பின்னணியத்துல வந்த ஒரு காரியம். உதாரணத்துக்கு காட்சி 1 பாத்தீங்கன்னா எத்திரோவுடைய வீடு. அந்த எத்ரோவோட வீடுக்கு போய் மோசே அனுமதி கேட்கிறார். நீங்க பாத்தீங்கன்னா படத்துல ஸ்கிரீன்ல எத்ரோவோட வீடு பாக்குறீங்க. நான் என் சகோதரிடத்துல போய் அவன் குடும்பத்தை பத்தி நினைவு கூறுகிறான், அந்த எபிரேய ஜனங்களை பத்தி நினைவு கூறுகிறான். ஆனா அவன் சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, ஆண்டவர் என்னை அழைத்தார், ஆண்டவர் இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னு சொல்லி அவன் எதுவுமே சொல்றது இல்லை. ரொம்ப ஆச்சரியமா 40 வருஷம் தன்னோடு இருந்த மோசே திடீர்னு எகிப்துக்கு ஏன் போறான்னு அவர் கேட்காதபடிக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, சுகமாய் போய் வாரும் அப்படின்னு சொல்ற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். ஸோ முதல் காட்சி ரொம்ப சுமூகமா முடியுது. இனி காட்சி 2ல நம்ம என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, அது யாதியாகமம் சாரி யாத்திராகமம் 4:19. அது காட்சி 2. இது நீங்க இந்த பின்படத்தை பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு வெட்ட வெளியில மோசே ஆண்டவர் சந்திக்கிறாரு. ஒருவேளை முதல் காட்சியோட தொடர்ச்சியா அவன் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குழப்பத்தை ஆண்டவர் புரிந்து அந்த மோசையை கூட பேசுறாரு. அதுல என்னன்னா, நீ எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு 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 அனுமதி கொடுக்கிறாரு. 2வது என்னன்னு கேட்டா, அவன் மனசுக்குள்ள எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தப்போ அவனை கொல்ல வகை தேடின நீங்க பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இதுல பாத்தீங்கன்னா கொல்ல வகை தேடினான்னு ஒரு முன்பாக நம்ம பார்த்தோம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொன்னாரு, உன் பிராணனை வாங்க தேடின மனிதர்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் அப்படின்ட்டு நம்ம ஒரு புதிய செய்தியை பார்க்கிறோம். இதுக்கு முந்தின இதுல பாத்தீங்கன்னா 3வதுல பார்த்தா, நீங்க பார்வோன் மோசையை கொல்ல வகை தேடினான் ஒருமையில இருக்குது. மோசையை பார்வோன் இடத்திலிருந்து தப்பியோடின்னு நம்ம பார்க்கிறோம். ஆனா என்னன்னா, உன் பிராணனை வாங்க தேடின மனிதன் ஒரு உண்மை வரி வர்றப்போ பார்வோன் என்று அங்கு சொல்லப்படுகிற ஒரு அடையாளம்
ஒரு பார்வோன் அரண்மனையில் இருக்கிற அனைவருக்குமான அடையாளம். அதாவது ஒரு ஒரு குரூப்பே இவனை வந்து ஒழிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணாங்க அப்படின்னு நம்ம பாஷையில நம்ம புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து அவங்க எல்லாம் இறந்துட்டாங்க, நீ தைரியமா போ அப்படின்னு சொல்றாரு. இனி காட்சி 3 நம்ம பார்ப்போம். காட்சி 3 வந்து மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் எடுத்துக்கொண்டு போறார். நீங்க பாத்தீங்கன்னா முதல் தடவையா பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுது. இது வரைக்கும் நீங்க யாத்திராமத்துல பாத்தீங்கன்னா பெரிய மகன் கெர்சோமை பத்தி மாத்திரம்தான் குறிப்பிடப்பட்டிருந்தது. இப்பதான் முதல் தடவையா அந்த இரண்டாவது மகனை பத்தி அவன் பேர் குறிப்பிடுறது இல்ல. ஆனா தன் பிள்ளைகளையும் ஏற்றுக்கொண்டு எகிப்துக்கு திரும்பினான் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, நீங்க அந்த ஸ்கிரீன்ல ஹைலைட் பண்ணிக்கிறத பாருங்க. அவன் ஒரு 40 வருஷம் கழிச்சு எகிப்துக்கு போறான். ஒருவேளை எகிப்துக்கு போக அவன் இந்த காரியம் எடுத்துக்கொண்டு போனான், அந்த காரியம் எடுத்துக்கொண்டு போனான்ட்டு இல்ல. என்ன வசனம் சொல்லுதுன்னு கேட்டா, தேவனுடைய கோலை எடுத்துக்கொண்டு போனான். தேவனுடைய கோல்னா அது வேற எதுவும் இல்ல. நம்ம போனதையா இந்த 4வது அதிகாரத்தோட முதல்ல நம்ம பார்த்தோம் என்னன்னா, அவன் கையில் இருந்த மேய்ப்பனின் கோலை ஆண்டவர் பயன்படுத்தி அவனுக்கு பல அடையாளங்களை கொடுக்கிறார். நம்ம பார்த்தோம் ராஜரிகத்திற்கான அடையாளம். அந்த கோலை கீழே போட்டோடனே பாம்பா அந்த நகாஷா மாறுறது, அது மறுபடியும் அது வாலை பிடித்து தூக்கணுடனே கையில் கோலாக மாறுகிறது. ஆக இது தேவனுடைய கோல். அதை மாத்திரம் எடுத்துக்கிறான். அப்போ அவன் மனதில் ஒரு நம்பிக்கை என்ன நீங்க கேட்டீங்கன்னா, இந்த கோல் தேவனுடைய பிரசன்னத்தை எனக்கு அடையாளப்படுத்துகிற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போறான். அது ஒரு ரொம்ப ஒரு சமாதானத்தோட கழுதையில ஏறி அவன் போகிற காரியத்தை பார்க்கணும் தன் பிள்ளைகளோட. அப்போ ஆண்டவர் இடைப்படுகிறார். ஆண்டவர் இடைப்பட்டு அவனுக்கு ஒரு ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம அந்த காரியத்தை கூட நம்ம பார்த்தோம். அப்பொழுது நீ எகிப்துக்கு போய் சேர்ந்த பின் உன் கையில் இருக்கிற அற்புதங்களையும் இந்த இதை கொண்டு நீ செய்வாய். ஆனா ஒரு எச்சரிக்கை ஆண்டவர் கொடுத்துட்றாரு. என்னன்னு கேட்டா, அவன் கடின மனதுள்ளதாய் இருக்குவான். அவன் இருதயத்தை கடினப்படுத்துவான். இப்ப கூட ஸ்கிரீன்ல பாத்தீங்க, அசாக் என்ற ஒரு வார்த்தையை அந்த மூலமொழியில் இருந்தாங்க. அந்த மூலமொழி அந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறுகி போகிறது. எந்த இடைவெளி இல்லாம இறுகி போகிறது. நீங்க பாருங்க, இங்க ஹைலைட் பண்ணியிருக்காங்க, அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன். இத எகிப்துக்கு போய் பார்வோனை சந்திப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் எச்சரிக்கிற ஒரு வார்த்தை. அவர் சொல்றாரு, அவன் ஜனத்தை போக விடான். நீ போய் செஞ்ச உடனே அவர் உடனே சரின்னு சொல்றது கிடையாது. அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் ஜனத்தை போக விடான்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்கிறாரு. அப்போதான் அடுத்த ஒரு வசனம், இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். முதல் தடவையாக அவன் அப்படி இறுகி போன பிறகு, அவன் மனத்தை கடினப்படுத்தின பிறகு அவங்கிட்ட சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, முதல் தடவையா இஸ்ரேலை தன்னுடைய சேஷ்டபுத்திரன் அப்படின்னு முதல் தடவையா வேதாகமத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சேஷ்டபுத்திரன்கிறப்போ நமக்கு சேஷ்டபுத்திர மகனுக்குரிய சேஷ்டபுத்திரனுக்குரிய விசேஷித்த சலுகைகள் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆபிரகாம் வாழ்க்கையை பார்த்துருக்கிறோம். அந்த சேஷ்டபுத்திரன் அந்த காரியங்கள் எல்லாமே நமக்கு தெரியும். இந்த வேதாகம பழக்க வழக்கப்படி சேஷ்டபுத்திரனுக்கான சலுகைகள் எல்லாம் இருக்கும். இப்ப என்ன, இஸ்ரேலை தன்னுடைய சேஷ்டபுத்திரனாக எடுத்துட்டேன்னு சொல்றாரு. மாத்திரமல்ல, நீ அவன் என் சேஷ்டபுத்திரனை விடமாட்டேன்னு சொன்னீனா, உன்னுடைய சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்கிறார். இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு வார்த்தை. இதுல இன்னொரு பூடகமான ஒரு காரியம் இருக்கு. யாக்கோபு காலத்துல பார்வோனுக்கு சொந்தமாயிருந்த பார்வோனுக்கு இவங்க குடும்பத்தார் எல்லாத்தையும் இனி உங்களுடைய ஆள் நானு, உங்களுடைய மக்கள் நானுன்னு சொல்லி யாக்கோபு யோசிப்பு காலத்துல ஒப்பு கொடுக்கறத பாக்குறோம். அப்ப பார்வோனுக்கு சொந்தமா நீ வச்சிருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் என்னுடைய சேஷ்டபுத்திரன், அவனை வந்து நீ அனுப்பிவிடுன்னு அவனுக்கு கட்டளை இடுகிறேன். அதை நீங்க கவனிக்கிறது நல்லது. நீங்க வந்து அவங்ககிட்ட ரெக்வஸ்ட் இல்ல, அவனிடத்தில் கட்டளை இடுகிறேன். அவன் விட மாட்டான்னா உன் சேஷ்டபுத்திரனை சங்கிருப்பேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது பின்பாக வரக்கூடிய ஒரு வாதைக்கான ஒரு முன்னறிவிப்புன்னு கூட சொல்லலாம். சோ இந்த 2 உறுதியோட மோசேயை அவர் அனுப்புகிறார். இதோட காட்சி 3 முடியுது. காட்சி 4 நீங்க பாத்தீங்கன்னா, இந்த காட்சி 4 தான் அநேகருக்கு ஒரு புரியாத ஒரு பெரிய குழப்பமான காட்சி. என்ன, வழியில் தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பார்த்து அவனை கொல்ல பார்த்தார். இன்றைக்கு
நீங்க பல ஒரு இப்ப சென்ற வாரத்துல யுஎஸ்ல இருந்து கூட ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணியிருந்தார். ஃபோன் பண்ணி இந்த ஒரு பகுதி எனக்கு ரொம்ப நாள் குழப்பத்தில் இருந்த ஒரு பகுதி, நீங்க இந்த நிகழ்ச்சியில எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சதுன்னு சொன்னாரு. நம்ம இந்த காரியத்தை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, வேதாகமத்தில் இதை போன்ற புதிதாக இருந்த 2 சம்பவங்களை வச்சு நம்ம விளக்கணும். ஒன்னு, பிலேயாம் அந்த கழுதை மேலே ஏறி போகிறப்போ கழுதை பேசும்போது ஆண்டவர் தேவது கர்த்தருடைய தூதன் அவருக்கு எதிர்ப்பட்டு கொல்ல பார்த்தார்ன்ற ஒரு சம்பவத்தையும், அது என்னாகமம் 22ல வருது. ஆதி ஆகமத்துல நமக்கு யாக்கோபுடைய பானியல் அனுபவம் 32ஆம் அதிகாரம், நீங்க அந்த ஸ்கிரீனை கூட பாக்குறீங்க. பானியல் அனுபவம், அதாவது முழுதும் கர்த்தர், அந்த கர்த்தருடைய தூதரானவர், ஆஞ்சல், பலவிதமா பல பதிப்புகள்ல போட்டிருக்குது. போராடி அவனை மேற்கொள்ளாத போது அவன் பெயர் மாத்திர காரியம், இது வந்து பானியல் அனுபவம் தெரியும். இந்த 3 காரியங்களுக்கும் ஒரு ஒற்றுமை என்னன்னா, போகும் வழியில் நடக்கிற ஒரு சம்பவம், போகும் வழியில் அவர்கள் எதிர்கொள்ளுகிற ஒரு புதிரான சம்பவம். அது எல்லாம் அதனுடைய விளைவு என்னன்னா, எல்லாத்துக்கும் அதோடைய முடிவு வேறு ஒரு, அதாவது அவனை கொல்லவன் சொன்னது கொல்றது கிடையாது, ஒரு சோதனைக்கான ஒரு பெயர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அப்ப ஏன் அந்த இடத்துல ஒரு சோதனை? நம்ம அடுத்த வசனத்தை பார்க்கிறப்பதான் என்ன சோதனைன்னு சொல்லி தெரியும். நீங்க அந்த 24, 25 பார்த்தீங்கன்னா, சிப்போரோளுடைய ஒரு வினோதமான ஒரு செய்கையை பார்க்கிறோம். என்ன? சிப்போரால் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மீதியான் மீதியான் இருக்கிற ஆசாரியன் எத்திரோவுடைய பொன், அதாவது அவங்க வேற ஒரு பழக்க வழக்க கலாச்சாரத்தை பின்னணியா கொண்டிருக்கவங்க. அவ திடீர்னு என்ன பண்றா, வழிக்கு ஒரு அவசரத்துல பண்ற மாதிரி அந்த கருக்கான கல்லை எடுத்து நுனித்தோலை அறுத்துன்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ அவளுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு காரியம் தோணி இருக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு பலவிதமான யூகங்கள் உண்டு. அதுல ஒரு முக்கியமான பல யூகங்கள் சொன்னோம். அதுல ஒரு யூகங்கள் என்னன்னா, போகும் வழியில மோசே அந்த ஆண்டவர் சொன்னார் இல்லையா, சேஷ்டபுத்திரன் சங்கரிப்பேன் அப்படின்னு, அந்த காரியமெல்லாம் என்ன அப்படின்னு அவன் கேட்கிறப்போ, அவன் எபிரேய பழக்க வழக்கங்களையும் சொல்லி இருக்க முடியும், சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா எபிரேயர்களுக்கு அந்த விருத்த சேதனம் என்கிற ஒரு காரியம் மிக கட்டாயம் அப்படின்ட்டு எல்லாம் ஒருவேளை பேசி இருக்கணும். அதனாலதான் சொல்லி பல காரியங்களை சொல்லி இருக்கணும். ஆனால் நமக்கு தெரியும், பல்வேறு கலாச்சார காரணங்கள்னால கெர்சோமுக்கு அவர் என்ன பண்றது இல்ல, விருத்த சேதனம் பண்ணாமையே இருக்கிறதும் தெரியும். ஒருவேளை அதன் நிமித்தமாக மோசேக்கு ஒரு பெரிய பலவீனம் தாக்கி அவன் ஒருவேளை பல ஆய்வாளர்கள் சொல்றாங்க அவன் படுக்கையில் இருந்தான், அதாவது எழுந்து பயணப்பட முடியாத ஒரு நிலையில இருந்தான். அப்போ அவன் ஏன் இப்படி இருக்கிறான்ங்கிறப்போ, இந்த கர்த்தருடைய தூதனானவர் அவனை கொல்ல பார்க்கிறார் அப்படிங்கிற ஒரு உந்துதல் ஏற்பட்ட உடனே இந்த விருத்த சேதனம் தான் காரணம்னு சொல்லி சிப்போரால் செய்கிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா, இதுல வந்து 2 வசனத்திலையும் ஒரு இது இருக்கு. என்ன சொல்றான்னா, நீங்க படத்துல பாக்குறீங்க, முதல் ஹைலைட் பண்ணலையும் ஒரு இருக்குது. அதுல ரத்தம் சம்பந்தமான புருஷன்கிறா. 2வதுலயும் இந்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு ரத்த சம்பந்தமான புருஷன் அப்படின்னு சொல்றா. அப்ப என்னன்னா, சிப்போரால் மனதுல நிச்சயமா இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த விருத்த சேதனம் இல்லாமை தான் காரணம்னு புரிஞ்சு அவன் பண்றான். அது சரிதான்ங்கிற மாதிரி நம்ம அடுத்த வசனத்துல பார்த்தா, அந்த வசனத்திலே பார்த்தா, பின்பு அவர் அவனை விட்டு விலகினார் அப்படின்ட்டு இருக்கு. அப்போ இந்த கொல்ல பார்த்தார்னு இந்த கருகலான பகுதிக்குடைய இதை பார்த்தோம். இது வந்து இந்த 6 வேறு வேறு காட்சிகளுக்கு நடுவுல இருக்கிற ஒரு பகுதி. அதையும் நம்ம எல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிறது நல்லது. ஏன்னா இது வந்து ஒரு கீழ் போல, அதாவது ஹிஞ்சஸ் போல அந்த மேல இருக்கிறதையும் கீழே இருக்கிறதையும் பேலன்ஸ் பண்ணுதுன்னு கூட பல காரியங்களை பார்த்தோம். இதோடு இந்த காட்சி முடியுது. இனி காட்சி 5க்குள்ள நம்ம போலாம். காட்சி 5 வந்து முழுமையாக தேறிவிட்ட மோசே. அந்த மோசே நமக்கு பார்க்கிறோம், ஆரோன் அவனை சந்திக்க வருகிறத நம்ம பார்க்கிறோம். காட்சி 4ல பார்த்தீங்கன்னா, காட்சி 5ல பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யாத்ராமம் 27, 28ல இந்த காட்சி வருது. நீங்க படத்துல கூட பாக்குறீங்க. ஆண்டவர் ஆரோனுக்கு முன்பாகவே
சொல்லியிருக்கார் பார்த்தோம். நமக்கு காட்சி 4ல கூட ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. மோசேயுடைய 5வது மறுப்பப்போ நம்ம 4:14-17 வரைக்கும் ஆண்டவர் சொல்றாரு, லேவியனான ஆரோன் உன் சகோதரன் அல்லவா, அவன் நன்றாய் பேசுகிறான் என்று அறிவேன், அவன் உன்னை சந்திக்க புறப்பட்டு வருகிறான் அப்படின்னு சொல்லி இவனுடைய பயணத்திற்கு முன்பாகவே ஆரோனை ஆண்டவர் சந்தித்து மோசேயை பார்க்க அவனை அனுப்புகிறதை போன அதிகாரத்திலேயே இந்த 4வது இந்த 14, 15, 16லயே பார்த்தோம். அதன்படி இந்த 27வது வசனத்துல ஆரோன் வரான். அப்ப வர்றப்போ அவர் ஆண்டவர் சொன்ன வார்த்தை மறுபடியும் உறுதிப்படுத்துறாரு. ஆரோனை நோக்கி, நீ வனாந்திரத்தில் மோசேக்கு எதிர்கொண்டு போ என்றார். ஒரு அழகான ஒரு பின்னணின்னு கேட்டா, அவங்க 2 பேரும் எங்க சந்திக்கிறாங்கன்னு கேட்டா, தேவ பர்வதத்தில் சந்திக்கிறாங்க. மவுண்டன் ஆஃப் காட், அதாவது ஒரே பர்வதத்தில் சந்திக்கிறாங்க. தேவ பர்வதம்னா வேற பர்வதம் நினைச்சுக்காதீங்க. ஒரே பர்வதத்துல சந்தித்து அவனை முத்தம் செய்தான். அப்போ அவனும் ஆயத்தமா இருந்தான், இவனும் ஆயத்தமா இருந்தான். அவன் உங்களுக்கு ஒரு காரியம் என்னன்னா, ஆரோனுக்கு மோசையை விட 3 வயது பெரியவன். 83 வருஷம் அங்க லேவியனா அந்த மக்கள் மத்தியில ஊழியம் செஞ்சுட்டு இருந்தவன். தன்னுடைய தம்பிக்கு அவனுக்கு உதவியாக தன்னை தாழ்த்தி பணிந்து அவனுக்கு ஒத்துழைக்கிறத அடையாளமா அவனை முத்தம் செய்தான்னு சொல்லி கூட பார்த்தோம். அப்போ மோசே எல்லா காரியத்தையும் சொல்றாரு. அதை ஆரோன் அது விளங்கி கொள்கிறான். 6வது காட்சி நீங்க பாருங்க. 6வது காட்சியில் என்னன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் கூடியிருக்கிறாங்க, தலைவர்கள் கூடியிருக்கிறாங்க. அந்த கூடியிருக்கிற மக்கள் மத்தியில இவங்க 2 பேரும் சொல்றப்போ அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஏற்கனவே ஆண்டவர் சொல்லியிருக்கார், மூப்பர்கள் அதை ஒப்புக்கொள்ளுவாங்கன்னு சொல்லி. அவர்கள் பணிந்து கொண்டார்கள். பார்த்தா நீங்க கடைசி வசனத்தை பார்த்தீங்கன்னா, தலை குனிந்து தொழுது கொண்டார்கள் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் நம்மை சந்தித்தார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர்கள் மனதுல வந்தது. அவர்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அவர்களுடைய தொல்லைகளுக்கு, கவலைகளுக்கு ஒரு பெரிய முடிவுன்னு ஒரு காரியம் வந்ததா அவங்க நம்ப ஆரம்பிச்சாங்க. இந்த 6 காட்சிகள்னு சொல்லிட்டு, இந்த 6 காட்சிகள் நடுவுல இருக்கக்கூடிய டெக்ஸ்டுவல் லிங்க், ஒவ்வொரு காட்சியில் இருக்க தொடர்பு, அது ஒரு இலக்கிய நயம்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி ஆண்டவர் ஒன்றுக்கொன்று பிணைக்கிறார்னு. இது எப்படி நம்ம பார்க்கலான்னு கேட்டா, நீங்க சிறுவர்கள் விளையாடுற புதிரை பார்த்தீங்கன்னா பிரிஞ்சிருக்கும். அந்த பிரிஞ்ச பல பகுதிகளை ஒன்றாக சேர்த்து வச்சு திருப்பி பார்க்கிறப்போ அந்த சேர்ந்த புதிர்கள் ஒரு புது ரட்சத்தை, ஒரு ஒரு சித்திரத்தை தொடர மாதிரி போன தடவை அந்த இதெல்லாம் போட்டு காமிச்சோம். அது எப்படி எப்படி ஒவ்வொன்றும் எப்படி இதாகுதுன்னு சொல்லி. ஸோ இதோட நமக்கு போன வாரத்துடைய காரியம் முடிஞ்சது. இனி இந்த யாத்திரை ஆகமம் 8க்குள்ள நம்ம போக போறோம். இந்த 6 காட்சியும் பார்த்தீங்க. இனி இந்த வாரம் நீங்க அந்த ஸ்கிரீன்ல அந்த படத்தை பார்க்குறீங்க. இன்னொரு காரியத்தை கூட நீங்க இந்த நிகழ்ச்சிக்காக சாம் செஞ்ச ஒரு ஏஐ பயன்படுத்தி செய்யப்பட்ட ஒரு சின்ன வீடியோ நிறைய பேருக்கு இன்னைக்கு போய் ரீச் ஆயிருக்கு. அது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாங்க. அந்த வீடியோ இப்போ உங்களுக்கு ப்ளே பண்றாங்க. அதுதான் இந்த இதோட ஒரு ப்ளே ஆகுதா வீடியோ? உங்களுக்கு அந்த ஆடியோ இதுன்னு நினைக்கிறேன். வேற எதுவும் இல்லை. இந்த 8வது இந்த யாத்திராகமம் 9வதுல என்ன நம்ம சொல்ல போறோம் அப்படிங்கிறது தான் ஒன்றும் இல்லை. அது நீங்க வேற ஒண்ணும் இல்லை. நீங்க 6வது அதிகாரத்துடைய முதல் வசனம் தான் அந்த 10 சொல்றாங்க. அவனை பலத்த கையை கொண்டு துரத்தி விடுவான்றப்போ அவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற ஒரு வார்த்தை பத்தி சொல்ல காரியம்தான். ஆனா அதுக்கு முன்பாக நம்ம ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு இந்த பகுதிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி 4 விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு என்னன்னா, இப்ப இந்த ஸ்கிரீன்ல போட்டதை நீங்க பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி இது போடுங்க. சர்வ வல்லமையுள்ள யாவே, நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. சர்வத்திற்கும் வல்லமையுள்ள யாவே இருக்கு ஒரு பக்கம். சுய பெருமையும் தன்னை பற்றி அளவுக்கு மீறி நினைச்சிட்டு இருக்கிற பார்வோன். 3வது என்னன்னா, விசுவாசத்தில் தடுமாறுகிற, குழப்பம் அடைகிற, தெளிவில்லாத ஒரு பெரும் திரளான இஸ்ரேல் மக்கள். இவங்க 3 பேருக்கு நடுவுல
இவர்களை சரியாக வழிநடத்த முயற்சிக்கிற மோசேயும் ஆரோனும் இருக்கிறத பார்க்கிறோம். இந்த மூன்று ஒரு பெரிய அந்த ஸ்டேஜ் செட் ஃபார் திஸ் பீப்புள் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. இனி வரப்போற அதிகாரங்கள்ல இவர்களுக்கு நடுவுல போராட்டங்கள் தான் பார்ப்போம். அந்த ஏஐ வீடியோவில் கூட அந்த அதுல பார்வோனா காட்டப்படுகிற அவன் சொல்றான்னு கேட்டா, அவரா நானான்னு பார்த்துக்கலாம், எங்களுக்கு மத்தியில யார் இருக்கிறாங்க நம்ம பார்த்துக்கலாம், நீ அதாவது என்ன சொன்னா நீயா நானான்னு பார்க்கலாமா அப்படின்னு அந்த சொல்ற மாதிரி தான் அந்த ஏஐ வீடியோ இருந்துச்சு. ஒருவேளை நீங்க உங்களுக்கு அனுப்பிச்ச இதுல நீங்க அதை பார்த்துருக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ், இன்னும் அதாவது இன்னும் ஒரு வார்த்தை சொல்ல போனா அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்க அந்த 6:1 பாருங்க. பின்பு மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் முதல்ல இருந்து ஆமா ஆமா, இல்ல இல்ல, 6:1 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, சாரி 5:1 அண்ணா. 5:1 சாரி 6:1. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நீங்க இந்த இடத்துல ரெண்டு காரியத்தை நம்ம பார்க்கிறது நல்லது. அதாவது ஒரு சின்ன பின்னணியத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இதை பார்த்தோம்னா இன்னும் நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும். அந்த காலகட்டத்துல எகிப்து ஒரு வல்லமையான ஒரு வல்லரசா இருந்ததுன்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். ஒரு மிக பிரபலமான நாடு, மிக செழிப்பான வளமையான நாடு. ஒருவேளை யோசேப்புடைய அநேக திட்டங்களை பத்தி ஒரு சமயம் நம்ம பேசுவோம். எப்படி எகிப்தை ஒரு பெரிய வல்லரசாக மாற்ற அவனுடைய அநேக வருஷ பணி இருந்ததுங்கிறது அது ஒரு தனி சரித்திரம், தனி கதை. அப்படி வல்லரசா இருக்கிற எகிப்துடைய ராஜாக்கள் தங்களை பார்வோன்கள்னு அழைச்சாங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, அவர்கள் தங்களை தேவர்களாக நினைச்சு கொண்டிருந்தாங்க. நாங்க வானத்திலிருந்து இறங்கி வந்தவங்க, நாங்க தெய்வங்கள், எங்களை தேவர்கள், அவங்கள தேவர்கள் வணங்குனாங்க. எகிப்து ஜனங்கள்லாம் என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு கேட்டா, நாங்களும் தேவர்களுடைய பிள்ளைகள்னு சொல்லி, அதனாலதான் மற்ற ஜனங்களுக்கும் அவங்களுக்குமான ஒரு வேறுபாட்டே அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. ஒரு இடத்துல வரும், இவர்கள் மேய்ப்பர்களுடைய எபிரேயர்கள் அவர்களுக்கு அருவருப்பானவர்கள்ட்டெல்லாம் சொல்லக்கூடிய வசனத்தை ஒருவேளை நீங்க பல பேர் தெரிஞ்சிருக்கலாம். அப்போ அவர்கள் தங்களை ரொம்ப உயர்வா அந்த எகிப்திய ஜனங்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க. பார்வோன் எப்படி நினைச்சிட்டு இருந்தான்னா, அவனை ராஜா மாத்திரம் அல்ல, தான் எகிப்தின் கடவுளர்களில் ஒருவன் நினைச்சிட்டு இருந்தான். எகிப்துல அவனுக்கு மாத்திரம் அல்ல, நமக்கு எல்லாருக்கும் தெரியும், எகிப்தில் பல தெய்வ வணக்கங்கள் இருந்தது. இந்த விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறது மிக மிக நல்லது. அப்பதான் பின்னாடி நம்ம போகிறப்போ இன்னும் நிறைய காரியங்கள் புரியும். அவர்கள் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு கடவுளை வணங்கி கொண்டிருந்தாங்க. ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒவ்வொரு கடவுள். தானே ஒரு கடவுள். உதாரணத்துக்கு சொல்ல போனா நெயில் நதி ஒரு கடவுள். இன்னும் வரிசையா கடவுளர்கள் லிஸ்ட் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. ஆனா இங்க நீங்க மோசேயும் இவரும் இந்த பார்வோனை சந்திக்கிறதுக்கு ஒருவேளை சிரமப்பட்டு இருந்திருக்கலாம். ஆனா ஒருவேளை எபிரேய தலைவர்கள் வராங்க அப்படின்னு சொல்றதுனால பார்வோன் இவங்க என்னதான் சொல்ல போறாங்க அப்படிங்கிறதுக்காக அவர்களுக்கு கொஞ்ச நேரம் அவன் அனுமதித்திருக்க வேண்டும். நீங்க பார்க்கலாம், முக்கியமான ஆட்களை போகிறப்ப வளவலன்னு பேசக்கூடாது. நீங்க உங்களுக்கு ஒரு கொஞ்ச நேரம் தரோம், அதுக்குள்ள நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்கன்னு இக்காலத்தில் சொல்வதை போல அக்காலத்திலும் இருந்திருக்க முடியும். ஏன்னா அவ்வளவு ஒரு ஏகப்பட்ட வேலைகள் பிஸியான ஒரு ராஜா தான் எகிப்திய பார்வோன். அப்போ இவங்க வந்த உடனே சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ் பைபிள்ல அது ரொம்ப சாதாரணமா இருக்கு. ஆனா நீங்க மூல மொழியில பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலின் தேவனாகிய யாவே, அது நல்லா அந்த வார்த்தை தெரிஞ்சாதான் இது புரியும். நீங்க ஸ்கிரீன்ல போட்டிருக்காங்க, யாவே வனாந்திரத்தில் எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போக விட வேண்டும், லெட் மை பீப்புள் கோ அப்படின்னு சொல்லி ஆங்கில பதிப்புல இருக்கும். ஆனா மூல மொழியில என்ன இருக்குன்னு கேட்டா, போக விட வேண்டும்ட்டு இல்ல, அனுப்பி விட வேண்டும். அதாவது அது ரெக்வஸ்ட் இல்ல, கட்டளை. நீங்க பாத்துங்க, இப்போ 2 பேரும் போறாங்க. பார்வோன் என்ன விஷயம்னு கேக்குறாங்க. எங்க யாவே வனாந்தரத்துல பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை நீ அனுப்பணும், நீ அனுப்பி விட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு ஆச்சரியமான ஒரு கமாண்ட். ஏன்னா ஒரு ராஜா கிட்ட பேசுற தொனி இல்ல, ஒரு ரெக்வஸ்ட் இல்ல, இது ஒரு அதிகாரத்தில் இருக்கிற ஒரு காரியம்.
நீங்க பாத்தீங்கன்னா என் ஜனங்களை போக விடுன்ற துணியில தமிழ்ல படிக்கிறப்போ நம்ம வந்து ரொம்ப டிப்ளமேட்டிக்கா யோசிக்கிறோம். ஒரு ரெக்வஸ்ட், எப்பா அனுப்பிச்சிருங்கப்பான்னு. இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் ஆணையிடுகிறார். யார் ஆணையிடுகிறார்? யாவே என்னும் அவருடைய பிரத்யேக நாமத்தை இங்கு பயன்படுத்தி இருக்கிறார் மோசே. யாவே ஆணையிடுகிறார், என் ஜனங்களை நீ அனுப்பிவிடுன்னு. சுருக்கமான ஆனால் சுருக்குன்னு உரைக்கக்கூடிய ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவர்கள் அவர்கள்னு வர்றதை பார்க்கிறோம். ஏன்னா நமக்கு முன்பாகவே தெரியும், ஆரோன் மோசேயின் வாயாக இருந்து பேசுகிறான். மோசே ஆரோனுக்கு சொல்ல ஆரோன் பேசுகிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அனுப்பிவிடுன்ற ஒரு வார்த்தை, அதாவது அந்த கமாண்ட், ஒரு ஆச்சரியமா பார்த்தீங்கன்னா 7 இடங்கள்ல வருகிறத பார்க்கிறோம். அதை கூட இப்ப ஸ்கிரீன்ல பாத்தீங்க. யாத்திராகமம் 5:1, யாத்திராகமம் 7:16, யாத்திராகமம் 8:1, யாத்திராகமம் 8:20, யாத்திராகமம் 9:1, 9:13, 10:5 வருகிற பார்க்கிறோம். அப்படி அவர்கள் திடீரென்று கட்டளை கொடுக்கும் போது அந்த வார்த்தை, அந்த தொனி பார்வோனுக்கு தன்னை மகாராஜாவாக, எல்லாவற்றுக்கும் தேவனாக, அந்த ராஜ்யத்தின் அதிபதியாக நினைச்சிட்டு இருந்த அவனுடைய சுயத்தை சுண்டி இருக்க வேண்டும். அவனுடைய ஈகோவை டச் பண்ணியிருக்கணும். உடனே அவனுடைய வார்த்தை தெரிப்பதை பாருங்க. அவன் 2வது வசனத்தை நான் சொல்றான். 5:2 நீங்க பார்க்கலாம். வேன்ட்டு, நான் இஸ்ரவேலை போக விட, கர்த்தரின் வார்த்தை இல்லை, இங்கேயும் யாவேன்னு அவன் சொல்றான் பாருங்க. யாவேயின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் யாவேயை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லைன்னு சொல்றான். அவங்க கமாண்ட சொல்றாங்க. அன்பானுள்ளே, நீங்க சூழ்நிலையை பொறுத்து அந்த உரையாடல்களின் தொனியை நீங்க பார்த்துக்கலாம். முதல்ல அவங்க சொன்னது, 2 பேரும் சொன்னது அதிகார தொனி. இவன் பேசுவது ஆத்திரத்தின் வார்த்தைகள். ஏன்னு கேட்டா, யார் உங்க கடவுள்? நமக்கு ஒருவேளை இந்த ரப்சகைய பேசுற வார்த்தைகள் ஒருவேளை ஞாபகம் வரலாம். ஏன்னா அவனுக்கு தன்னையே தேவன் நினைச்சிட்டு இருக்கிறான். தனக்கு 1008 தேவர்கள், எகிப்துல நிறைய தேவர்கள் இருக்காங்க. அந்த தேவர்கள், எந்த தேவர்கள் பெயர்லயும் யாவேன்ற வார்த்தை கிடையாது. அப்படி இருக்கப்போ நீ புதுசா ஒரு ஆள் பேரை சொல்லி அது தெய்வம்னு சொல்லி அவர் பண்டிகை கொண்டாட ஏன் ஜனங்களை, ஏன்னா நமக்கு முன்பாகவே பார்த்திருக்கிறோம், இஸ்ரவேலை தன்னுடைய ஜனங்களாக, இன்னும் ஜனங்கள்னு சொல்றதை விட தன்னுடைய அடிமைகளாக வைத்திருந்தா, இவர்களை விடுவிக்க சொல்ல அந்த கடவுள் யார், அந்த யாவே யார் அப்படின்னு சொல்லி அவனுடைய வார்த்தைகள் ஆத்திரத்துல பொரியறத நம்ம பார்க்கிறோம். வெடிக்கிறதுன்னு பல வார்த்தைகள் நம்ம சொல்லலாம். போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு யெகோவா யார்? நான் அவரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவதில்லை. அழகா அந்த ஏஐ பண்ணியிருந்தாரு சாமு. அவனுடைய ஆத்திரத்தை நீங்க பார்க்கலாம். மோசே ஒரு நிக்கிறாங்க, அவர்களை விடுவதற்கு அவர் யார்? யார்ப்பா அந்த யாவே? யார் இந்த ஆள் அப்படின்னு கேட்கிறாங்க. அன்பானவர்களே, ஒரு விஷயம் என்னன்னா, தான் யாருன்னு சொல்றதை தான் வரப்போற அதிகாரங்கள்ல படிப்படியா 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 ஆண்டவர் இந்த பார்வோனுக்கு உணர்த்திட்டு இருக்கிறார். பல பேர் ஒரு ஒரு கருத்தை வந்து இந்த சமயத்துல பகிர்ந்துகின்றதை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரி, நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிக்கலாம், உடனே அந்த பார்வோன் மனசை கடினப்படுத்தாம அவன் செய்யற ஒரே அற்புதத்துல பார்வோன் மனசை ஏன் மாற்றி இருக்க கூடாது? ஒரே விஷயத்துல முடிஞ்சிருக்குமே, இந்த பிரச்சனைகளுக்கு இடமில்லையே, ஏன் ஆண்டவர் அப்படி பண்ணலன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அதற்கு பதில் என்னன்னா, ஆண்டவர் தன்னுடைய மகத்துவங்களை, எகிப்து மாத்திரம் அல்ல, அப்போ எகிப்து நான் உலகத்திலேயே பெரிய வல்லமையான நாடுன்ட்டு நான் சொன்னேன். அந்த முழு உலகமும் சர்வமும் விளங்கத்தக்கதாக ஆண்டவர் அவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறார். ஒரு இடத்துல இல்ல, 7 இடத்துல கடினப்படுத்துறாருன்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ தன்னுடைய மகிமை வெளிப்படத்தக்கதாக காரியங்கள் நிகழ்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. இனி 5:3 நீங்க பாத்தீங்கன்னா, அதற்கு அவங்க பதில் சொல்றத பாருங்க. 5:3, யாத்ராகமம் 5:3. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க? அப்பொழுது எபிரேயருடைய தேவன் எங்களை சந்தித்தார். நீங்க பாருங்க, நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணம் போய் எங்கள் தேவனாகிய யாவேக்கு, நல்லா அந்த யாவேன்ற வார்த்தையை நீங்க எல்லாரும் தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா பல நேரங்கள்ல நம்ம கர்த்தர், தேவன், ஆண்டவர், இந்த 3 வார்த்தைகளுக்குமான ஒரு குழப்பம் பல விசுவாசிகளுக்கு உண்டு. எல்லாமே ஆண்டவர் தானே அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப சுலமா விட்டுறோம். ஆனா ஒவ்வொரு தனிப்பட்ட மூல வார்த்தைக்கும்
நாம் விளங்கிக் கொள்ள வேண்டிய, அறிந்து கொள்ள வேண்டிய பரிமாணங்கள் அதிகம். அது மூணையும் புரிஞ்சாதான் நம்ம இன்னும் தெளிவா இருக்க முடியும். அதை குறித்து நம்ம இன்னும் பின்னாடி நம்ம பார்க்க போறோம். அப்போ அவன் என்ன சொல்றான், எங்கள் தேவனாகிய யாவேக்கு பலியிடும்படி போக வேண்டும். போகாதிருந்தால், ஹைலைட் பண்ண வார்த்தையை பாருங்க, அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் எங்கள் மேல் வர பண்ணுவார். அந்த வார்த்தையை புரிஞ்சுக்கங்க. இப்ப நம்ம இந்த டோன்ஸ் பத்தி பார்த்தோம், பேசுற தொனி பத்தி. இந்த பார்வோன் ஆத்திரமா வெடிச்சதையும் நம்ம பார்த்தோம். அது இவர்களை, மோசேயும் ஆரோனையும் பயமுறுத்தல. அவனுக்கு யாவே யாருன்ட்டெல்லாம் பதில் சொல்லவே இல்லை. அவன் யாருன்னு அவன் கேட்கிறான், அவங்க பதில் சொல்ல. ஆனா என்ன சொல்றாங்க, உனக்கு பதில் சொல்ல அவசியம் இல்லைங்கிறபடி எங்க தேவன் எங்களை சந்திச்சாரு. மறுபடி சொல்றாங்க, 3 நாள் பிரயாணம் போய் அவருக்கு பலியிடணும். அப்படி போகாதிருந்தா எங்க மேல அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் வரப்பண்ணுவார்னு சொல்லுவது என்னன்னு கேட்டா, எங்க மேலேயே அவர் கொள்ளை நோயும் பட்டயமும் வரப்பண்ணார்னா உங்க மேல அவர் கொண்டு வருவது எத்தனை நிச்சயம் சொல்லி சொல்லாம சொல்லுகிற ஒரு மிரட்டல் துணிதான். மறுபடி அவர்கள் பணிவான தொனி கிடையாது, அதிகாரமான தொனி. அதிகாரமான தொனி. அதை நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. ஆரம்பத்திலிருந்தே ஆண்டவருக்கும் மோசே பேசுவதற்கும் பார்வோனுடைய பதிலுக்கும் எதிர்வினைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டோனல் டிஃபரன்ஸ், அந்த தொனியின் வித்தியாசம் நீங்க புரிஞ்சீங்கன்னா, அந்த காட்சியின் உக்கிரமும் அந்த காட்சியின் நேர்த்தியும் மோசே எவ்வளவு அழகாக பண்ணியிருக்காங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். முதல்ல அவங்க ஒரு இதா சொல்றாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. பார்வோன் ஆத்திரமா வெடிக்கிறான். அவன் வெடிச்சது இவங்க கண்டுக்காத மாதிரி மறுபடி என்ன சொல்றாங்க, மிரட்டுறாங்க. ஒரு வகையில சொல்ல போனா, நீ நாங்க போகலன்னா கொள்ளை நோய். அப்ப அவங்க அர்த்தம் என்ன, எங்கள் யாவேயால் எல்லார் மேலும் கொள்ளை நோயை கொண்டு வர முடியும். பட்டயம் என்கிறது என்னன்னா சாவு அல்லது அழிவு என்ற வார்த்தைக்கான ஒரு குறியீடை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பார்வோனுடைய கோபம் உச்சத்துக்கு போய், அந்த 4வது வார்த்தை நீங்க பாருங்க, எகிப்தின் ராஜா அவன் என்ன பேசுறான்னு நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பார்வோன்ற பேரு நாசுக்கா இல்லாமல் இருக்கிறதையும் நீங்க கவனிக்கிறது நல்லது. அவனுக்கு இது குறைஞ்ச மாதிரி அவன் என்ன சொல்றான், மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள். இவனும் அவங்க சொன்னதுக்கு நேரடியா பதில் சொல்லாம தன்னுடைய ஆத்திரத்தின், கோபத்தின், உக்கிரத்தின் வெளிப்பாடா என்ன சொல்றான், நீங்க 2 பேர் என்னையா நீங்க பண்றீங்க, நீங்க போய் அவர்களை வேலையை விட்டு கலைய பண்றது என்ன, நீங்க உங்க சுமைகளை சுமக்க பாருங்கள். இது இன்னொரு வாசல சொன்னா, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். உனக்கு சம்பந்தம் இல்லாத வேலை, உன் வேலையை நீ போய் பாரியா, உன் வேலையை நீ போய் பாரு அப்படின்னு ஒருவேளை அந்த எகிப்தின் ராஜா கத்தி இருக்கக்கூடும். இது ஒரு யூகம் தான். ஏன்னா அந்த வார்த்தைகளுக்கு பின்பாக தொனிக்கிற ஆத்திரம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க சொன்ன உடனே ஒரு காரியத்தை பார்க்கலாம். அன்பானவர்களே, நம்ம இந்த 4வது அதிகாரத்தை படிச்சுட்டு போறப்போ நம்ம மனமனன்னு படிச்சிடுறோம். நம்மளுடைய யூகம் அல்லது மனதில் இருக்கிற பிம்பம் என்னன்னா, அங்கு பார்வோனுக்கு முன்னாடி இருந்த மோசேயும் ஆரோனும் அங்கேயே நின்று கொண்டிருப்பதை போலதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு பிம்பங்கள் அடுத்த வசனங்களை படிக்கும்போது ஆகுது. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம் முடிந்தவுடன் மோசேயும் ஆரோனும் எகிப்திய பார்வோன் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார்கள். அது வேதாகமத்துல போடல, ஆனா நம்ம புரிஞ்சுக்கிறத பார்க்கிறோம். அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஆதாரங்களை பார்ப்போம். இன்னைக்கு ஸ்கிரீன்ல நீங்க பாத்தீங்கன்னா 4வது 5:4 போட்டிருக்குது. பாத்தீங்கன்னா, பின்னும் பார்வோன், ஆஃப்டர் தட் பாரோ அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அப்ப என்னன்னா, அவன் போயிட்டான். அவங்க சர்ன்னு ஒருவேளை கோபமா கூட போயிருந்திருக்கலாம். அந்த ஆத்திரம் பார்வோன் மனதுல பொங்குற மாதிரி அவனுடைய வார்த்தைகள் மறுபடி படபடன் வெடிக்கிறத பாருங்க. இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியா இருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே. ஜனங்கள் கத்துறான். கத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு பாஸ் இருக்கு நம்ம நினைச்சுக்கலாம். நீங்க என்னன்னா ஒரு கேப் விட்டு மறுபடியும் சொல்லலாம். அந்த வார்த்தை மோசே ஒரு அழகான முதல்ல பின்னும்னு ஒரு வார்த்தை சேர்த்தாரு. இப்ப நீங்க 6வது வசனத்துல பாத்தீங்கன்னா அன்றியும், நீங்க பாருங்க, அன்றியும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க அந்த அன்றியும்ன்ற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டா, ஒரு பாஸ் விட்டுட்டு ஒரு காரியம் சொல்வான்னு நம்ம எடுத்துக்கலாம். அன்றியும் அவன் என்ன பண்றான், அதற்கு நடுவுல ஒரு சின்ன காரியம் நடக்குது. இவன் இருக்கிறத பார்த்துட்டு அந்த பார்வோன் ஜனங்களுடைய ஆலோட்டிகள்
தலைவர்கள் எல்லாம் வந்துடுறாங்க. இவன் ஒரு கத்துன உடனே வந்துட்ட உடனே நீங்க அந்த ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. அந்த ஆளொட்டிகளுக்கும் தலைவர்களுக்கும் சொல்லி என்ன சொல்றான், செங்கல் வேலைக்கு இனி முன்போல் ஜனங்களுக்கு வைக்கோல் கொடுக்க வேண்டாம், அவர்கள் சேர்க்கட்டும். நீங்க பார்க்கலாம், தங்களுக்கு வைக்கோல் சேர்க்கட்டும் சொல்லி 5, 6, 7ல நம்ம பார்க்கிறோம். அன்றாட இதற்கு முன்பாக நீங்க ஒரு ஒரு காரியத்தை 9வது வசனத்தை பாருங்க. அந்த மனிதர் மேல் முன்னும் அதிக வேலை சுமத்துங்கள், அவர்கள் கஷ்டப்படட்டும், வீண் வார்த்தைகளுக்கு அவர்கள் செவி கொடுக்க விடாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அப்ப அவனுக்கு என்ன, இவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால தான், கொஞ்சம் ஓய்வு இருக்கிறதுனால தான் இவங்க இந்த மாதிரி தேவர்களை பத்தி யோசிக்கிறாங்க. அந்த 2 பேர் புதுசா மோசையும் ஆரோனும் வந்து சொன்னா அதற்கு செவி கொடுத்து இவங்க வந்து ஏதேதோ பேசுறாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறத பாக்குறோம். இதுல இந்த பகுதி மாத்திரம் இல்ல, அநேக பகுதியில பாத்தீங்கன்னா நம்ம இது மோசே வர்சஸ் யாவே அப்படிங்கிற ஒரு தலைப்பை நம்ம வச்சுக்கிட்டீங்கன்னா 2 பேர்த்துடைய குணநலன்களுடைய முரண்பாடுகள் இந்த அதிகாரங்கள் நெடுக்க வந்துட்டு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா முன்னிலும் அதிக வேலையை சுமத்துங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து நீங்க இந்த ஸ்கிரீன் இந்த இது அப்படியே இருக்கட்டும். அந்த போடுங்க, அந்த படத்தை போடுங்க. இந்த படத்துல ஒரு காரியத்தை பாக்குறீங்க. ஆண்டவர், நீங்க ஆதியாகமத்துல 1ல நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து வேலையை செய்து விட்டு ஓய்ந்திருந்தார் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி அவன் உருவாக்கின மனிதர்களுக்கும் ஆண்டவர் ஓய்வை கட்டளை இடுகிறார். ஏன்னா அது தேவனுடைய நியதி. அந்த ஓய்வுக்கு சப்பாத்துன்னு பேர். அந்த ஓய்வுல அவன் வேலை செய்யறது இல்ல, தேவனை நினைக்கிறான், தேவனோடு இருக்கிறான். அப்போ ஆண்டவருடைய திட்டம் மனிதனுக்கு வேலையும் வேலைக்கு பின்பு ஓய்வும், அந்த ஓய்வின் வழியாக அவன் வாழ்க்கை செழிக்கிற காரியம், சுபிட்சமடைகிற காரியம். ஆனா இங்க பார்வோனை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓய்வே இருக்கக்கூடாது. அவங்க கடவுளை பத்தின எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது, குடும்பத்தை பத்தி எந்த நினைப்பும் இருக்கக்கூடாது. எப்பவும் வேலை வேலை வேலைன்னு சொல்லிட்டு, ஒருவேளை இன்றைக்கு பல ஐடி மக்கள் அலையிறது போல எதற்கும் யோசனை இல்லாதபடி அவர்களை நெருக்கடிக்கிற ஆட்டிடியூட். ஆண்டவருடைய மனப்பான்மை அப்படி, இந்த பார்வோனுடைய மனப்பான்மை இப்படி. நீங்க அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இதுல நீங்க அழகா போட்டிருக்காங்க, ஆண்டவருடைய கட்டளை ஓய்வை ஆசிரியுங்கள், சபாத்தை ஆசிரியுங்கள். பார்வனோட கட்டளை, நீ வேலை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், நீ ஓய்ந்து இருக்கவே வேண்டாம். இருக்கவேன்னு ஒரு வார்த்தை சேர்த்துதான் இன்னும் அழகா இருந்திருக்கும். இருக்கக்கூடாதுன்னு கூட நம்ம அதை எடுத்துக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு காட்சி மாறுது இந்த கட்டளை கொடுத்ததுக்கு அப்புறம். அப்ப பாத்தீங்கன்னா 9வது வசனத்திற்கும் 10வது வசனத்திற்கும் ஒரு சின்ன இடைவெளி உண்டு. அப்பொழுது அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்க்கலாம். ஆண்டவரே அன்பானவர்களே, கவனிங்க, மோசே வந்து பல இடங்கள்ல இப்படியான வார்த்தைகளை கொடுக்கும்போது அந்த இடத்துல ஒரு பாஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ நம்ம போன ஒரு ஸ்கிரீன்ல போட்டு காமிச்ச படத்துல பார்வோன் ஆளோட்டிகிட்ட பேசின படத்தை பார்த்தீங்க. அப்போ அந்த ஆளோட்டிகள் அவர்கள் தலைவர்களும், இந்த ஒரு வார்த்தை நல்லா கவனிங்க, தலைவர்களும். தலைவர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்களில் சில பேரை அவர்கள் தெரிந்தெடுத்து ஆளோட்டிகளுக்கு கீழாக இருக்கிற தலைவர்களாக வச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய தந்திரமான ஒரு காரியம். அவர்களை, இஸ்ரேல் ஜனங்களை கட்டுக்குள் வைத்திருக்க அவர்களில் சிலரை தலைவர்களாக பதவி கொடுத்து அவர்கள் சரியாக செய்கிறார்களான்னு பார்க்கறதுக்கு ஆளோட்டிகள் அப்படின்னு அவங்களுக்கு மேல ஒரு 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 அதிகாரத்தை வைக்கிறாங்க. அப்போ இந்த ஜனங்களை அவர்கள் நேரடியா இல்ல, எகிப்து, ஐ மீன் எபிரேய ஜனங்களின் தலைவர்களே எபிரேய ஜனங்களுக்கு வேலையை கொடுத்து வேலையை வாங்கி வேலைப்பளுவை அதிகரிக்கக்கூடிய யுத்தியை அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருந்தாங்க ரொம்ப நாளா. நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து அந்த தலைவர்களும் புறப்பட்டு போய் ஜனங்களை நோக்கி, உங்களுக்கு வைக்கோல் கொடுப்பதில்லை, நீங்களே போய் உங்களுக்கு அகப்படுகிற இடங்களில் வைக்கோலை சம்பாதியுங்கள், ஆனால் உங்கள் வேலையில் ஒன்றும் குறைக்கப்படுவதில்லை என்று பார்வோன் சொல்கிறார். அப்ப என்னன்னா மறுபடி நம்ம போன இதுல கூட பார்த்தோம், 2, 3 ஸ்கிரீன்ல பார்த்தோம், ஆண்டவர் அவர்கள் ஓய்ந்திருக்க கூடாதுன்ற பாக்குறோம். திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா அவங்க எப்படி அவங்களை கொடுமைப்படுத்துறாங்கன்னு பாக்குறதுக்கு திரும்பி ஒரு காட்சி மாற்றம். 12வது வசனம் எப்படி தொடங்குதுன்னு கேட்டா, மறுபடியும் நான் சொன்ன மாதிரி ஒரு பாஸ் இருக்குது, ஒரு சின்ன இடைவெளி இருக்கிறது. அப்பொழுது அப்பொழுது வைக்கோலுக்கு பதிலாக தாளடிகளை சேர்க்கும்படி ஜனங்கள் எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள்.
இதுல ஒரு காரியத்தை நீங்க ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா, எகிப்து தேசம் எங்கும் சிதறி போனார்கள் மாத்திரம் ஏன் ஹைலைட் பண்ணியிருக்காங்கன்னு ஒருவேளை உங்க மனசுக்குள்ள ஒரு ஒரு நொடி ஒரு சந்தேகம் வரலாம். இது எதற்குன்னு கேட்டா, ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த எகிப்து தாளடி வைக்கோலுக்கு பதிலாக தாளடியை சேர்க்க இவங்க எகிப்து தேசம் எங்கும் சிதறி போறாங்க. அப்போ அவர்கள் சிதறி போன இடங்கள் எல்லாவற்றிலும் தான் அந்த 7 வாதைகள் நடக்குது. இது நம்ம ஒரு தெளிவா புரிஞ்சுக்கணும். இவங்க எங்கெங்க போனாங்களோ அந்த பரவலாக அந்த ஏரியாவில் எல்லாம் தான், அந்த பகுதியில் எல்லாம் தான் இந்த வாதைகள் 7 வாதைகள் நடக்க போகுது. அப்போ எகிப்து தேசமெங்கும் ஆண்டவருடைய வல்லமை விளங்கத்தக்கதாக, அவருடைய ஆளுமை காணப்படத்தக்கதாக, அதற்கு முன்பாக இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து தேசமெங்கும் சிதறி போனார்கள். அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நம்ம ஆளோட்டிகள் அவர்களை நோக்கி உங்கள் வேலைகளை ஒவ்வொரு நாளும், அதாவது அவங்களுக்கு ஓய்வே கிடையாது, ஓய்வே கிடையாது, எப்பவும் தேடணும், செஞ்சுட்டு இருக்கணும், வேலை வேலை வேலைன்னு சொல்லி வேறு எந்த சிந்தனையும் இல்லாதபடி பண்ணாங்க. அதோட என்னன்னா, அவர்களை இன்னும் கொடுமைப்படுத்துறதுக்கு நீங்க 14வது வசனத்தோடைய கடைசி வரியை பார்த்தீங்கன்னா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் முன் செய்தது போய் நேற்றும் இன்றும் ஏன் செய்யவில்லை என்று கேட்டு அவர்களை அடித்தார்கள். இந்த படம் ரொம்ப அழகா செலக்ட் பண்ணியிருக்காங்க. அவர்களை அடிப்பதை பாருங்க, அவர்களுடைய கால்களில் அடிப்பாங்களாமா. கால்களில் அடிச்சு அவர்களை பின்னாடி அவங்களுடைய அந்த சாட்டை சவுக்கு பார்க்கலாம். கீழே கூட ஒரு அழகான இது இருந்துச்சு, வை ஹாவன்ட் யூ மெட் யுவர் கோட்டன்னு சொல்லி அந்த வேர்டிங்ஸை நீங்க பார்க்குறோம். அது எகிப்திய மொழியிலையும் நீங்க அதை பார்க்குறீங்க. அவர்களை அடித்தார்கள். அப்போ அவங்களை அடிக்கிறப்போ என்ன ஒரு காரியம்னு கேட்டா, அந்த இஸ்ரேல் தலைவர்களுக்கும் அந்த எபிரேய ஜனங்களுக்குமான ஒரு இடைவெளியை அதிகரிக்கிற ஒரு உத்தியா கூட இது இருக்கும். அப்போ இந்த அடிச்சதோட விளைவு என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்தபடியாக இன்னொரு காட்சி மாறுது. மறுபடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்பொழுதுன்ற வார்த்தையை பயன்படுத்தி அடுத்த காட்சியை மோசே நமக்கு உணர்த்துறார். அப்பொழுது இஸ்ரவேலின் புத்திரர் பார்வோனிடத்தில் போய் சத்தமிட்டு அவங்க என்ன சொல்றாங்க, உமது அடியாருக்கு நீ இப்படி செய்கிறது என்ன? வைக்கோல் கொடாதிருந்தும் செங்கோல் அறுத்து தீர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள், நாங்கள் அடிக்கப்படுகிறோம் சொல்றாங்க. ஏன்னா அவர்களுடைய வேதனை அப்படியாக இருந்தது. நீங்க பார்க்கலாம், அந்த படத்துல கூட அழகா செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பார்வோன் கிட்ட வந்து அவங்க ரெக்வெஸ்ட் பண்றாங்க, இப்படி பண்ணலாமா, நாங்க பண்ணது இப்படியா, ஏன் இப்படி எனக்கு இதை பண்றீங்கிறப்போ. ஆனா பார்வோனுடைய பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு அவன், நீங்கள் சோம்பலாய் இருக்கிறீர்கள், அதனால் தான் போக வேண்டும் என்று கர்த்தருக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள், போய் வேலை செய்யுங்கள், உங்களுக்கு வைக்கோல் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த நேரத்துல தான் நீங்க பாத்தீங்கன்னா பார்வோனுக்கும் பார்வோனுக்கும் 15 நம்ம ஆணையிடுகிறத பார்த்தோம். அவங்க சொன்னதை அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆணையிட வேண்டும் அப்படின்னு ஒப்புவிக்க வேண்டும் சொல்றப்போ அவர்கள் திரும்ப வரும்போது மோசேயும் ஆரோனும் எதிர்ப்படுகிறார்கள். நீங்க பாருங்க, மோசேயும் ஆரோனும் எதிர்ப்படுகிறார்கள். இது வந்து ஒரு தற்செயலான ஒரு காரியமா கூட இருக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன 4வது அதிகாரத்துல முடிஞ்ச உடனே அவங்க மோசேயும் ஆரோனும் பார்வோன் அரண்மனையை விட்டு போயிட்டாங்கன்னு. அப்போ அந்த வசனத்திற்கும் இந்த வசனத்திற்கும் இடையில் 1-2 நாட்கள் ஆகி இருக்கக்கூடும். ஏன்னா அவன் ஆர்டர் கொடுத்து அவங்க கொடுமை பண்ணவங்க போய் பார்வோன் கிட்ட ரிப்போர்ட் பண்ணி, பார்வோன் அந்த ரிப்போர்ட் எல்லாத்தையும் ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணி அதை மறுதளிச்சு, நீங்க இப்படித்தாயா இருக்கணும், நீங்க இனிமேல் இப்படிதான் அடிமைகளா இருக்கணும் அப்படின்னு சொல்றத சொல்லி அனுப்பிச்சதை பார்த்தோம். இனி நீங்க அந்த அவர்கள் மோசேயும் பார்வோனையும் பார்த்தப்போ அவர்கள் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க பாருங்க, அதை ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்வோனின் கண்களுக்கு முன்பாகவும் அவருடைய ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி அவர்கள் கையில் பட்டயத்தை கொடுத்தது நிமித்தம், அவர்களுடைய அங்கலாய்ப்பு, அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய சலிப்பு எல்லாத்தையும் மோசைட்ட கொட்டுறாங்க. ஆனா மோசேயை கிட்ட அவர்கள் கோபம் காட்ட மோசே எதுவும் பண்ணல. மோசே எதுவுமே பண்ணல. ஆனா என்னன்னா அவங்க சொல்றாங்க, சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தை சொல்றத பாருங்க, எங்கள் வாசனையை கெடுத்து எங்களை கொல்லும்படி பட்டயத்தை கொடுத்ததுன்னு. ஆனா இது என்னன்னா
ஒரு அழகான ஒரு முரண் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டா அந்த வாதைகளில யாருடைய வாசனை கெடுதுன்னா இந்த எகிப்திய ஜனங்களுடைய வாசனை கெடுது. நமக்கு தெரியும், நதியிலே மீன் செத்து நாறிற்றுன்ட்டெல்லாம் நம்ம பார்க்க போறோம். அது மாத்திரம் இல்ல, பட்டயங்கிறப்ப என்னன்னு கேட்டா அழிக்கிற ஒரு ஆயுதம், அழிக்கிற ஆயுதத்தின் ஒரு குறியீடு நம்ம பார்த்தோம். அப்போ அநேக எகிப்திய ஜனங்கள், எகிப்திய பயிர்கள், எகிப்திய கால்நடைகள் சாகிறதே பட்டயம் நம்ம சொல்லலாம். அவங்க தான் அதை வருவிச்சுக்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நீங்க எங்களை பண்றேன்றாங்க. ஆனா நம்ம அந்த இஸ்ரேல் ஜனங்களையும் அவர்களையும் பிரித்தெடுத்து ஆசீர்வதிப்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த நேரத்துல அவர்களுடைய இதை எடுத்துட்டா மோசே மேல குற்றத்தை சுமத்துறாங்க. அதுதான் ஒரு ஆச்சரியம். முதல்ல நம்ம போன அதிகாரம் 4 கடைசியில பார்த்தா கர்த்தரை தொழுது கொண்டார்கள், கர்த்தர் எங்களை நினைத்தருளினார்னு சந்தோஷப்பட்டவங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ணாங்க, மோசேயிடம் அவங்க என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கடவுள் தான், கர்த்தர் தான், யாவே தான் உங்களுக்கு நியாயம் தீர்க்க கடவர் அப்படின்னு சொல்லி புலம்பி தள்ளுறாங்க. அந்த புலம்பி தள்ளுறது தான் நீங்க பார்க்கிறோம். அப்போ நம்ம 22 ஆதியாகமம் 22 வசனத்தை பாருங்க. பார்க்கிறப்போ ஒரு அழகான ஒரு காரியம். ஏன்னா எந்த நம்பிக்கையோடு மோசே வந்தானோ அது நிறைவேறவில்லை. நீங்க மோசேயுடைய வார்த்தைகளை நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இன்னொரு காரியத்தை நீங்க உன்னிப்பா நீங்க இந்த பகுதியில கவனிக்கணும். நம்ம கவனிக்க தவறின ஒரு காரியம். இந்த 5வது அதிகாரத்துல இந்த 22வது வசனம் வரைக்கும் அவர்கள் அவர்கள் அவர்கள்னா இருந்தாங்க. அதாவது மோசே சொல்ல ஆரோன் பேசி, மோசே சொல்ல ஆரோன் பேசி. ஆனா 22வது வசனத்துல ஆரோன் இல்ல, மோசே ஆண்டவரிடத்தில் அழுகிறான். நீங்க அழும்போது இன்னொரு காரியத்தையும் நீங்க கவனிக்கலாம். நீங்க தமிழ்ல பாத்தீங்கன்னா ஆண்டவரே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றத பார்க்கிறோம். நமக்கு யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல அவர் என்ன சொன்னாரு, நீ ஆண்டவரை பத்தி கேட்கிறப்போ என் பேர் யாவே, இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்றப்போ அவர் சொன்னார், என்னுடைய பிரத்யேக நாமத்தை உனக்கு கொடுக்கிறேன். நம்ம அந்த பகுதியை நம்ம ஆய்ந்து பார்க்கிறப்போ ஒரு காரியத்தை சொன்னோம். அவருடைய பிரத்யேக நாமத்தை நாம் பயன்படுத்தும் போது அவரிடத்தில் ஒரு பிரத்யேக உரிமையை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அதற்கான பல உதாரணங்களை நம்ம பார்த்தோம். அப்போ அவருடைய நாமத்தின் நிமித்தம் அவர் பல காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். அவர் நாமத்தின் நிமித்தம் அவரிடத்தில் அவர்களுக்கு தந்த பிரத்யேக உரிமையை பார்க்கிறோம். அதெல்லாம் இப்ப மோசே மறந்துட்டான். அது மாத்திரம் இல்ல, தான் பயணப்படுவதற்கு முன்பாடி ஆண்டவர் என்ன சொன்னாரு, நீ அநேக அற்புதங்களை செய்வாய், ஆனால் அவன் இருதயத்தை கடினப்படுத்துவேன், அவன் உங்களுக்கு செவி கொடான்னு சொன்ன அந்த ஆறுதல் தேறுதல் வார்த்தைகளை எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க மறந்து போனாங்க. சுத்தமா மறந்துட்டார் மோசே. உனக்கு இப்படிதான் ஆகும், இப்படிதான் ஆகும் சொன்னதெல்லாம் மறந்துட்டாரு. இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், முதல்லயே தன்னை மறுதலிச்ச ஜனங்கள், பிறகு அந்த அற்புதத்தை பார்த்தவுடன் நம்பி எதிர்பார்ப்போடு வந்த ஜனங்கள், அதாவது ஃபிக்கிள் மைண்டட்னு சொல்லலாம், அலைபாய்கிற மனதோடு இருக்கிற ஜனங்கள். ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவத்துக்காக அவரை பணிந்து தொழுது கொண்ட ஜனங்கள், வாக்கு தத்தம் தந்த அதே தெய்வம் தங்களை மீட்டெடுப்பார் என்று இருக்கிறதை நம்ப மறந்து போன ஜனங்கள். நம்ம ஏற்கனவே இந்த இதோட பார்த்தோம், அந்த 4 வகையான அதாவது சர்வ வல்லமையுள்ள யாவே, ஈகோல இருக்கிற பார்வோன், வணங்கா கழுத்தும் அடிக்கடி தடுமாறுகிற முறுமுறுக்கிற இஸ்ரேல் ஜனங்கள், இவர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மோசே ஆரோன் பார்க்கணும். இது ஒரு காட்சி. மோசே மேல எல்லா பழியும் போட்டாங்க. இந்த ஆண்டவர் அதுக்குதான் மோசே ஆண்டவர்கிட்ட அழுகிறாரு. ஆண்டவரே, யாவேன்னு சொல்லல, அதை நீங்க நல்லா கவனிக்கிறது நல்லது. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு தீங்கு வர பண்ணினது என்ன, என்னை ஏன் என்னை அனுப்பினீர்? உம் நாமத்தை கொண்டு பேசும்படி பார்வோனிடத்தில் பிரவேசித்தது முதல் அவன் இந்த ஜனங்களை உபத்திரவப்படுத்துகிறான், உம்முடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே என்கிறான். ஆண்டவர் சொன்ன பெரிய திட்டத்தெல்லாம் மறந்து போனான். ஒருவேளை முச்செடிக்கு நடுவுல ஆண்டவர் முதல்ல ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார், நீ அங்கிருந்து எகிப்திலிருந்து ஜனங்களை கூட்டி கொண்டு இந்த மலையிலே நீ எனக்கு ஆராதனை செய்வதே நான் உனக்கு கொடுக்கிற அடையாளம்னு ஆண்டவர் முன்னாடி சொன்னதெல்லாம் மறந்துட்டான். புறப்படும் போது கழுத மேல உட்காந்து இருக்கிறப்போ ஆண்டவர் சொன்னதெல்லாம் மறந்துட்டான். இப்போ இந்த ஜனங்களுடைய மறுதளிப்பும் கூக்குரலும் ஆங்காரமும் மோசேயை பற்றி கொள்ளுகிறப்போ ஆண்டவரிடத்துல அழுகிறது காரியத்தை பார்க்கிறோம். அவருடைய பிரத்யேக நேமத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தவங்க அதையெல்லாம் மறந்து போய்
தன்னுடைய பிரிவிலேஜஸ் எல்லாத்தையும் மறந்து போய் ஆண்டவரேன்னு சொல்லி அழுகிறத பார்க்கிறோம். உங்களுடைய ஜனங்களை விடுதலையாக்கவில்லையே அப்படின்னு சொல்லி அந்த வாக்கு தத்தங்கள் எதுவுமே நினைவராதபடி ஒரு சாதாரண மனுஷனை போல சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஆனால் அன்பான மக்களே, அன்பானவர்களே கவனிங்க, ஆண்டவர் நம் வாழ்க்கையில கூட பல நேரங்கள்ல பல வாக்கு தத்தங்களை நமக்கு கொடுத்து அனுப்புறார். அந்த வாக்கு தத்தம் நிறைவேற நம்ம காத்திருக்கிறோம். ஆனா அந்த வாக்கு தத்தங்கள் பல நேரங்கள்ல தாமதிக்கும் போது, அல்லது நாம் எதிர்பார்த்திருக்கிற முடிவுகள் ஆண்டவரிடத்திலிருந்து வர முடியாத போது, ஆண்டவரே நீங்க தான் சாமி எனக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தீங்க, நீ போ அந்த காரியத்தை செய்வேன், நீ போ இந்த காரியத்தை செய்வேன்னு சொன்னீங்க, ஆனா ஒண்ணுமே நடக்கலையே அப்படின்னு நம்ம மோசையை போல நம்மும் புலம்புகிறது ஒரு காரியம் உண்டு. அது உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில, நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் அது ஏதாவது ஒரு காலகட்டத்துல வந்திருக்கும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்பதை மறந்து பிரச்சனையின் உக்கிரம் நம்மளை சின்ன பின்னமா சிதறடிக்க வச்சு நம்ம தடுமாறி அழுது புலம்புகிற தருணங்கள் நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் அநேகமா இருக்கு. ஆனா மோசேயை மாத்திரம் இல்ல, நமக்கும் ஆண்டவர் 6வது அதிகாரம் முதல் வசனத்தை சொல்றத பாருங்க. 6:1 யாத்திராகமம். அப்பொழுது மோசேயை நோக்கி, பார்வோனுக்கு செய்வதை நீ இப்போது பார்ப்பாய். அவன் என்னுடைய பலத்த கையை கண்டு அவர்களை போக விட்டு தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான். ரொம்ப அழகா சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க, துரத்தி விடுவான். நீங்க இந்த பலத்த கைங்கிறப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நமக்கு ஒருவேளை நீங்க ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க, அவருடைய பலத்த கைங்கிறது அடையாளமா சிம்பாலிக்கா அந்த கைகளை பார்த்திருக்கிறாங்க. அவருடைய கைகளின் வல்லமையை பத்தி பார்க்கிறப்போ நம்ம அந்த பாம்பை சொன்னப்போ உன் கையில் இருக்கிறது என்னங்கிறப்போ அந்த காரியத்தை குறித்து அந்த கைக்கான அந்த ஆண்டவருடைய ஸ்ட்ராங் ஹேண்ட், பலத்த கைக்கான அந்த மூலமொழி எல்லாமே பார்த்தோம். இப்போ ஆண்டவர் உன்னை துரத்தி விடுவான் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இதற்கு அந்த வல்லமையான துரத்தி விடுவான் என்கிற வார்த்தை அவன் அதிகாரமா துரத்தி விடுவான்ற துணியில் இருக்கிறத பாக்குறோம் தமிழ் பதிப்புல. நல்லா கவனிங்க. ஒண்ணு பலத்த கைங்கிறது நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த பலத்த கைக்கான ரெஃபரன்ஸ் பின்னாடி நம்ம வரப்போறோம். அது இல்லாதபடிக்கு அவனுடைய பலத்தை கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான்ங்கிறப்போ ஏதோ பார்வோன் அவங்கள ஒரு சிறு பூச்சா நின்று கொசு விரட்டுற மாதிரி விரட்டிடுவான்ற அர்த்தத்தில் அல்ல. ஒருவேளை தமிழ் பதிப்பை நம்ம பார்த்துட்டு அந்த அர்த்தத்துல நீங்க புரிந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. அப்போ என்ன ஒரு வார்த்தைன்னு கேட்டா, மறுபடி நம்ம ஒரு அருமையான மொழி பெயர்ப்புகளுக்கு நம்ம போகலாம். முதல்ல நியூ ஜெருசலேம் பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னு பார்ப்போம். நீங்க பாத்தீங்கன்னா யாவேதன் செட்டு நீங்க அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிறத பாருங்க. a mighty hand a mighty hand will force him to expel them. ஒரு பலத்த கரம் அவர்களை அனுப்பிவிட அவனை நிர்பந்திக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அப்ப பலத்த கரம் யாருங்கிறது நமக்கு புரியுதா? அந்த பலத்த கரத்துடைய அழுத்தத்தினால அவங்கள அவன் அனுப்பிச்சிருவான்னு பார்க்கணும். இன்னொரு வெர்ஷன் கூட பார்க்கலாம். நீங்க ESVல நீங்க பாத்தீங்கன்னா அது இதே மாதிரி தான் சொல்லுது. வித் a strong hand he will drive them out. இப்ப கூட இது இருக்கிற துணி என்னன்னா ஆண்டவருடைய கரத்தை பற்றின வல்லமையை சொல்றான்னு நம்ம எடுத்துக்க முடியும். வித் ஸ்ட்ராங் அண்ட் கமா he will drive them out. ஒரு வகையில நீங்க அந்த கமா இதெல்லாம் போடாம பாத்தீங்கன்னா பார்வோனுடைய பலத்த கரம் இருக்குது. ஆனா அப்படி இல்லை, ஆண்டவருடைய நிர்பந்தத்தின் நிமித்தம் அவன் அவர்களை துரத்தி விடுவான். இன்னொரு லெசன் கூட பார்க்கலாம், லாம்சா பைபிள்ல கூட நீங்க பார்க்கலாம், அதுவும் எடுத்து போட்டுக்கிறாங்க. நீங்க அதை அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத பாருங்க. For with a strong hand shall he let him go, and by a mighty arm shall he drive them out of his land. அவர் பலத்த கையை கண்டு, தமிழ் மொழிபெயர்ப்பு இன்னும் தெளிவா இருக்கு, பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான்னு சொல்றாரு. இப்போ இந்த பதில ஒரு அழகான இந்த ஒரு வசனத்துல ஆண்டவர் பல காரியத்தை சொல்றாரு. மோசே நீ அழுகிற, ஆனா ஒண்ணும் கிடையாது, இப்ப ஒண்ணுமே இல்லை, இது என்னுடைய செயல்பாட்டுல ஒரு பகுதி, நான் இனிமேல் செய்ய போறேன். ஒரு அழகான விஷயம் என்னன்னா, அப்படி புலம்பின மோசேயை ஆண்டவர் கோபித்துக் கொள்வதில்லை. நம்மள கூட அவர் கோச்சுக்கிறதே கிடையாது. நம்ம இந்த மாதிரி தடுமாறுறப்ப ஆண்டவர் நம்ம கோச்சுக்கிறது கிடையாது. அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். நமக்கு
நமக்கு அவர் தந்த வாக்குத்தத்தங்களை நினைப்பூட்டுகிறவரா இருக்கிறாரு. நீ பயந்த மாதிரி இல்ல, நான் ஒரு காரியத்தை செய்ய போறேன்னு சொல்றா இருக்கிறாரு. நீங்க பாத்தீங்கன்னா ஹைலைட் இருக்கு, பலத்த கையை கொண்டு என்னுடைய பலத்த கையை கண்டு அவர்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான்னு புரிஞ்சுக்கிறது இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அது கமா இருக்கு, கமா பக்கத்துல என் போட்டுருங்க. என் பலத்த கையை கண்டு அவர்களை, இஸ்ரேல் ஜனங்களை தன் தேசத்திலிருந்து துரத்தி விடுவான்னு சொல்லி லாம்சா பைபிள் பாக்குது. நீங்க பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா நிறைய பைபிள் வெர்ஷன்ஸ் இருக்கும். அன்பானவர்களே, பல கருகலான விஷயங்களை நம்ம பல மொழிபெயர்ப்புகளை பார்க்கிறப்போ மூல மொழிக்கு நெருக்கமான பதிப்புகள் நமக்கு அநேகம் காரியங்களை நமக்கு சொல்லுது. அப்புறம் ஆண்டவர் அதோடு நிக்கல, அவனை பலப்படுத்துகிற விதமாய் அடுத்த சில வசனங்களை அவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா, சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் ஆபிரகாமுக்கும் ஈசோக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவருக்கு அறியப்படவில்லை. அன்பானவர்களை கவனிங்க, இந்த வசனமும் இன்றைக்கு அநேகருக்கு ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்துகிற விஷயம். ஒருவேளை வேத ஆய்விலும் வேதத்தை ஆழமா கவனிக்கிற, சிந்திக்கிற, தியானிக்கிற மக்கள் மத்தியில இந்த வசனம் ஒரு தடுமாற்றமான ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் தான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் தரிசனமானேன், ஆனால் யெகோவா என்னும் நாமத்தினால் அவர்கள் அறியப்படவில்லை அப்படின்னு நம்ம இந்த வசனத்தை படிச்ச உடனே நம்ம மனசுல ஒரு சந்தேகம் என்னன்னு கேட்டா, அப்ப ஆதி ஆகமத்துல யெகோவான்னு வர்றதே இல்லையா அப்படின்னு பார்த்தா வருது. நீங்க அந்த பகுதி கூட நீங்க பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. அந்த ஸ்கிரீன்ல கூட போடுவாங்கன்னு நினைக்கிறேன். மோசே கூட பேசுறப்போ ஆதியாகமத்துல பல இடத்துல வருது யெகோவான்னு. 17 இது எல்ஷடாயின்னு வர்ற ஒரு காரியம். நீங்க பாத்தீங்கன்னா பல இடத்துல யெகோவா அப்படின்னு வர்ற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது கூட ஸ்கிரீன்ல சீக்கிரமா போடுவாங்க. நீங்க அந்த காரியத்தை அப்படி இருக்கிறப்போ, இப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு, யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அறியவில்லை அப்படின்னு ஒரு வசனத்தை சொல்றாருன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதற்கு 2 காரியங்களை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு என்னன்னா, அதற்கு முன்னாடி நம்ம இன்னொரு காரியத்தை நம்ம பார்த்துடலாம். சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்போ, அதுக்கு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்துறோம், எல் ஷடாய் அப்படின்னு. இந்த எல் ஷடாய்ன்ற ஒரு வார்த்தை இப்ப கூட ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி ஸ்கிரீன்ல போட்டாங்க. எந்தெந்த இடத்துல வருதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஆதியாகமம் 17:1, 28:3, 35:11, 43:14, 48:3, இப்ப நம்ம பார்க்கிற 6:3. இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா எசேக்கியேல்ல கூட வருகிறத பார்க்கிறோம். இப்போ அந்த எல் ஷடாய் அப்படின்ற ஒரு பதத்துக்கு நீங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாமுக்கு முன்னாடி சொன்னப்போ நான் சர்வ வல்லமையுள்ள கர்த்தரா இருக்கேன்னு சொல்லி ஆபிரகாம பெயரை மாற்றுறதுல இருந்து பல காரியங்களை பார்க்கிறோம். இப்ப எல் ஷடாய் அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க அர்த்தத்தை நம்ம பார்த்துட்டீங்கன்னா இன்னொரு பரிமாணம் புரியும். ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, முதல்ல எல் ஷடாய் ஃபர்ஸ்ட் நீங்க வலது பக்கம் இருந்து தான் நீங்க படிக்கணும். ஹே இல்ல இது வருது இல்ல, எல் ஷடாய், ஷா அந்த இதுன்ட்டு வரும். நீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னா, காட் ஆல்மைட்டி மாத்திரம் இல்ல, நீங்க கீழே ஆரோ போட்டிருக்காங்க, ஷடாய்க்கு ஷட்டு அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தா மவுண்டைன் அப்படின்னு அர்த்தம். மவுண்டெயின்கிறப்போ ஆல் சஃபிஷியன்ட் ஒன் அப்படின்னு ஒரு அர்த்தம் மாத்திரம் இல்ல, அதற்கு இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்பு, அதாவது பால் தருகிற மார்பு அப்படின்னு ஒரு அர்த்தம். நீங்க அந்த பால் தருகிற மார்புங்கிறதுக்கு கீழே அங்க போட்டிருக்காங்க பாருங்க, ஷடா. அதுல அந்த ஷடாயுடைய வேர் சொல்லிலிருந்து நம்ம பார்க்கணும். வேர் சொல்லிலிருந்து பல மொழிகளுக்கான அர்த்தங்களை நாம் வேர் சொல்லிலிருந்து தான் அதை பரிணமிச்சு நம்ம கொண்டு வரோம். இங்க பாத்தீங்கன்னா ஷடா, ஷின், அந்த டாலத் அப்படின்னு ஒரு இருக்கு இல்லையா, பிரஸ்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். அப்ப என்னன்னா, மவுண்டனும் சரி இந்த பிரஸ்டும் சரி நம்மை போஷிக்கிறதுக்கான ஒரு அடையாளம். இன்னொருத்தர் சொல்ல போனா சுபிட்சத்திற்கான அடையாளம். இன்னொரு வகையில சொல்ல போனா ஃபெர்டிலிட்டிக்கான ஒரு அடையாளம். நீங்க நல்லா ஞாபகம் இருக்கும், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்ஷடாயை தோன்றி தான் என்ன சொல்றாரு, உனக்கு ஈசாக்குடைய பிறப்பை பத்தி உறுதி செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. இந்த நான் குறிப்பிட்ட அந்த எல்லா பகுதிகளிலுமே ஆண்டவர் சுபிட்சத்தை அறிவிக்கிறார், சுபிட்சத்தின் காரியங்களை பேசுகிறார். இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது பெரும்பாலும் முற்பிதாக்களோடு மாத்திரம் இந்த எல் ஷடாய் முடியுது. அதை தாண்டி 1-2 வருது.
அதை தாண்டி அவர்கள் வர்றதில்லை. நீங்க அது சங்கீதத்துல கூட நீங்க பாத்தீங்கன்னா 91:1 ஒரு வார்த்தை வரும், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன். அதுல பாத்தீங்கன்னா சர்வ வல்லவர்னு 91 ஸ்பெஷல் இந்த எல்ஷடாய் வந்திருக்கிறதுங்கிறது நம்ம ஒரு ஒரு காலத்துல நம்ம பார்த்திருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த சர்வ வல்லவர்ங்கிறப்போ அந்த ஆல் சஃபிஷியன்ட் ஃபெர்டிலிட்டி, அதாவது சுபிட்சம் அல்லது இந்த இது அந்த தன்மை மாத்திரம் இல்லை, இன்னொரு காரியத்துல பாத்தீங்கன்னா ஓவர் கம், ஓவர் பவர், டிஸ்ட்ராய்னு. அதாவது நான் சுபிட்சத்தை மாத்திரம் இல்ல, செழிப்பை மாத்திரம் இல்ல, நான் என்ன செய்கிறவன், எனக்கு எதிரிடுகிறவர்களை அழிக்க அவர்களை மேற்கொள்ள வல்லவன். நீங்க பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய்ன்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை நம்பி வருகிறவர்களை ஆசீர்வதிக்கிறவர் மாத்திரமல்ல, அவருக்கு எதிராளிகளை அழிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அப்போ மோசேக்கு சொல்லக்கூடிய ஒரு அந்த எல்ஷடாய் என்ற பெயர்லயே இந்த இதுவும் இருக்கு. நான் அது மாத்திரம் இல்ல, நான் அவர்களை மேற்கொள்ள வல்லவனாய் இருக்கிறேன்கிறதையும் புரிஞ்சுக்கிறது நல்லது நமக்கு. சரி, இப்ப நம்ம முதல் கேள்விக்கு வருவோம். அவர்கள் எல்ஷடாயாக தான் என்னை அறிந்திருந்தார்கள், யெகோவா என்னும் நாமத்தில் அறிந்திருக்கவில்லைங்கிறப்போ ஆபிரகாமுக்கு வந்த அந்த யெகோவான்ற வார்த்தையெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கு 3 காரணங்களை நாம் சொல்ல முடியும். அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இது ஒருவேளை உங்களுடைய வேதத்தை பற்றின ஆழமான புரிதலுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு காரியமா இருக்க முடியும். ஏன்னா யெகோவான்ற பேர் அவர்கள் அறியப்படவில்லைங்கிறதுக்கு 3 காரணங்களை நம்ம சொல்ல முடியும். என்னன்னா, ஆபிரகாம் அவருடைய நாமத்தை தொழுது கொண்டான்னு சொல்லிட்டு 12வது அதிகாரத்துல பார்க்கணும் இல்லையா? அப்போ அங்க யெகோவான்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ அந்த யெகோவான்ற ஒரு வார்த்தை ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே. அதே மாதிரி இன்னொரு சில இடங்கள்ல யெகோவான்னு வரதை நம்ம பார்க்கிறோம். ஒரு நேரம் கருதி அதை நான் அந்த வசனத்தை குறிப்பிடல. அப்ப எப்படி தெரியாம எப்படி பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு விளக்கம் இருக்குது. அது என்ன விளக்கம்னு கேட்டீங்கன்னா, ஆபிரகாம் மம்ரேல வந்தப்போ ஒரு 12:8 நீங்க பாத்தீங்கன்னா, அவன் எங்கே இது போடுறான், கூடாரத்தை போடுறான், பெத்தேலுக்கு கிழக்காக. அந்த வசனம் கூட இவங்க ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்க பார்த்தீங்கன்னா, அவன் அவ்விடம் பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும். 12:8 நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த பெத்தேல்ன்ற ஒரு வார்த்தையே எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, பல வருஷங்கள் கழிச்சு யாக்கோபு கனவு காணின இடத்துல அந்த கல் இது தேவனுடைய வீடே என்று அறிந்த தேவனுடைய வீடே அல்லாமல் வேறில்லைன்னு சொல்லி அந்த இடத்திற்கு பெத்தேல்னு பெயரிட்டான்னு நம்ம பார்க்கிறோம். ஆபிரகாம் அந்த கூடாரம் போட்டு அநேக வருஷங்கள் கழிச்சு தான் அந்த இடத்திற்கு பெத்தேல் பேர் வருது. அப்ப இந்த பெத்தேல்ன்ற பேர் எப்படி முன்பாக வந்திருக்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம தெரியும், வேதாவந்தி எழுதுந்து மோசே நமக்கு அந்த ஸ்கிரீன்ல கூட போடுறாங்க. அப்போ அவர் அந்த பழக்கமான ஒரு காரியத்தை அந்த இடத்துல பெத்தேல் போட்டாதான் அந்த இடத்த நமக்கு புரியும். அதனால பின்னாடி வர்ற பெத்தேல ஆண்டவர் அவங்க எந்த இடத்துல கூடாரம் போட்டார்கள்னு புரியறதுக்காக அந்த பெத்தேல்ன்ற இடத்தை அவர் பயன்படுத்துகிறார். அப்போ புரியுதுங்களா? அப்போ பரிச்சயமான ஒரு இடத்த இப்ப நமக்கு பழக்கமான ஒரு இடத்தை பெயர் சொல்லி அந்த இடத்திற்கு அதற்கு முன்பாக நடந்த சம்பவத்தை சொல்றப்போ பின்னாடி இருக்கிற பெயரை ஆண்டவர் பயன்படுத்தி அதை சொல்லுகிறார். இது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கம் என்னன்னா, யெகோவா என்பதற்கு நம்ம ஏற்கனவே ஒரு காரியத்தை பார்த்தோம். ஆல்வைஸ், எப்போதும் இருக்கிறவர், சாஸ்வதமானவர் அப்படின்னு நம்ம ஒரு காரியத்தை பார்த்தோம். அப்போ நீங்க இந்த சாஸ்வதமானவர்ங்கிறப்போ அவர்களுக்கும் தரிசனமானேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறவர் அப்படி அப்படின்ட்டுலாம் பல காரியங்களை பார்த்தோம். அப்போ ஆபிரகாமுக்கும் சரி, மோசேக்கும் சரி, யாக்கோபுக்கும் சரி, அவர்கள் காலத்தில் சர்வ வல்லவராய் அறிந்த கர்த்தரை எப்போதும் இருக்கிறவராக அவர்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு கிடையாது. புரியுதுங்களா? நான் சொல்ல வருது உங்களுக்கு விளங்குதுன்னு நான் நம்புறேன். அவர்கள் எப்போதும் இருக்கிற தேவனை அவர்கள் ஆயுசு நாட்களுக்குள்ளாக, ஆபிரகாமுடைய 175 வருஷத்துக்குள்ளாக அவன் அறிவதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எவ்வளவு ஒரு 500 வருஷம் கழிச்சு நடக்கிற ஒரு சம்பவம். ஆனா ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் இப்போதும் செயல்படுகிற தேவனாய் இருக்கிறான்ங்கிறப்போ அவர் எப்போதும் இருக்கிறவர் என்கிற யாவே என்கிற அல்லது யெகோவா என்கிற பெயருக்கு பொருத்தத்தை நம்ம இப்ப புரிஞ்சுக்கலாம்.
அப்போ அவங்க அது தெரியல. எங்க காலகட்டத்தில் அவர் எல்ஷடாயா இருந்தாரு, இவர் எங்க காலகட்டத்திற்கு பின்பும் எங்கள் சந்ததியின் சந்ததிக்கும் இவர் இருப்பார் என்கிற அந்த யெகோவா என்னும் நாமத்தை அவர்கள் அறியவில்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது ரெண்டாவது விளக்கம். மூணாவது விளக்கம் என்னன்னா, இது வந்து கார்மென் ஜாய்ஸ் அவங்க அந்த ஸ்காலர் அவங்க சொல்றாங்க, வேற ஒண்ணும் இல்ல, யெகோவா என்னும் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை அப்படின்னு நம்ம மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அறியப்படவில்லையா அப்படிங்கிறது தான் சரியான மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சிருக்காங்க. அப்போ இந்த மூன்று காரியங்களை வச்சு பார்க்கிறப்போ ஆண்டவர் தன்னுடைய இறைத்தன்மையை, தன்னுடைய சர்வ வல்லமையை மோசேக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு அழகை, சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு நேர்த்தியை பார்க்கிறோம். இது மோசேவுடைய ஒரு சாதாரண புலம்பலுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆறுதலின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள், நம்பிக்கையின் வார்த்தைகள். அது மாத்திரம் இல்ல, நீங்க அடுத்த வசனத்தை நீங்க பாருங்க, 5வது வசனம். அவர்கள் பரதேசிகளாய் தங்கின கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன் என்று அவர்களுடைய உடன்படிக்கை நினைத்திருக்கிறேன். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாமும் சரி, ஈசாக்கும் சரி, யாக்கோபும் சரி கானான் தேசத்துல உலவி வந்தாங்க. ஆனா அந்த மம்ரே பூமியை தவிர ஆபிரகாமுக்கு கானான் தேசத்துல சொந்தம்னு எதுவுமே கிடையாது. ஆபிரகாம் குடும்பத்துக்கும் மம்ரே அந்த இதுதான், அந்த மக்கபேலா அவனுங்க இறந்தா அடக்கம் பண்ணுகிற அந்த குகையை தவிர வேற எதுவும் சொந்தமா இல்லை. நீங்க அங்க தேசாந்திரிகளாய் சோஜனஸா சுற்றி திரிஞ்ச அந்த தேசத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். எவர்களுக்கு? இப்ப புலம்பிட்டு போனாங்களே இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுப்பேன் என்று நான் அவர்களோடே என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறேன். அடுத்த விஷயம் பாருங்க, என் உடன்படிக்கையை நினைத்தேன். அப்போ ஆண்டவர் மறுபடியும் மோசைக்கு உறுதிப்படுத்துறாரு. அவனுடைய 2 வசன அழுகைக்கு ஆண்டவர் 4-5 காரியங்களை மிக தெளிவாக தன்னை பற்றி சொல்லுகிற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா 6வது வசனத்தை மாத்திரம் நம்ம இன்னொரு டைம் பார்த்தோம்னா ரொம்ப இதா இருக்கும். இது வந்து ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படிமத்தை நம்ம இதுல பார்க்க போறோம். அவர்கள் உங்களை நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளாலும் உங்களை மீட்டுக்கொண்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் யார் என்று அறிந்து கொள்வீர்கள் சொல்லி யாத்திராகமம் 6:7 பார்க்கிறோம். இதுல வந்து 2 காரியத்தை வந்து நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஓங்கிய கை அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா, அவுட் ஸ்ட்ரெச் ஹேண்ட். இந்த வார்த்தை எதற்கு நம்ம சொல்றாருன்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த எகிப்திய பார்வோனுடைய பலத்த கரம், அவனுடைய பலத்த கரம், பலத்த கைன்னெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதை பலவிதமான பிம்பங்களினால அவங்க அடையாளப்படுத்துறது உண்டு. பார்வோன் எப்படி பலம்னா, நீங்க பாத்தீங்கன்னா பார்வோன் ஒரு கையில ஓங்கி நிற்பான். பல சித்திரங்கள் பாருங்க, அவனுடைய ஒரு கை ஓங்கி இருக்கும், இன்னொரு கை எதிராளிகளின் தலைமுடியை பிடிச்சிருக்கும். நீங்க பார்த்த 2 சித்திரங்கள்லயும் அப்படிதான். நீங்க பாருங்க, இன்னும் 2 சித்திரங்களை பாருங்க. அத பார்வோன் வந்து எப்படி ஆட்களை அடிமைப்படுத்துகிறவன். அவங்க இன்னும் சொல்ல போனா நம்ம கொச்சையா நம்ம தமிழ் இதுல சொன்னா அவங்கள முடிய பிடிச்சு ஆட்டுறவன், உன மிரட்டிட்டு முடிய பிடிச்சு ஆட்டுறவன். நீங்க இந்த 2 படங்கள்லயும் அதே காட்சிகளை தான் பாக்குறீங்க. இது எகிப்து தேசத்து பார்வோன்களை பற்றி ஓங்கிய பலத்த கரம்னு அந்த ஒரு டைட்டில்ல சித்தரிக்கக்கூடிய படங்கள். ஆனா ஆண்டவர் நமக்கு ஓங்கிய கரங்கள் நீங்க சொல்றத பாருங்க, இங்க அவுட் ஸ்ட்ரெச் டான்ஸ். அந்த படத்தை பாருங்களேன், அந்த படத்தை போடுங்கப்பா. ஆண்டவருடைய கரம் எவ்வளவு அழகாக மக்களை நோக்கி, தம்மை நோக்கி கூப்பிடுகிற நோக்கி நீளப்படுகிற கரம். இப்ப இந்த நீளப்படுகிற கருத்துக்கு ஆண்டவர் இந்த 7 வசனத்தை 6-7 யாத்திராகமம் 6-7 சொல்றாரு. அதை பார்த்து நம்ம ஒருவேளை முடிக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றது பாருங்க, ஐ ஆம் த லார்ட், நானே கர்த்தர். நீங்க அந்த நானே கர்த்தர்ன்னு சொல்லி கடைசியில நானே கர்த்தர்ன்னு சொல்றாரு. இதற்கு நடுவுல 7 ஆசீர்வாதங்களை அவர் கொடுக்கிறார். சொல்ல போனா வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம அதை எடுத்துக்க முடியும். உதாரணத்துக்கு பார்த்தா ஐ ஆம் யாவே, ஆங்கிலத்துல சொல்றேன், ஐ ஆம் யாவே, ஐ வில் பிரிங் யூ அவுட், ஐ வில் டெலிவர் யூ, ஐ வில் பி யுவர் காட், ஐ வில் டேக் யூ on as my own people, I will bring you and redeem you. அப்படி சொல்லி ஃபைனலா சொல்றாரு, நான் உங்கள் யாவே ஐய கர்த்தர் அப்படின்னு சொல்றாரு. இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ வில் ரெடீம் யூ. இந்த ரெடீம் யூங்கிறதுக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களை மீட்டுக் கொள்ளுவேங்கிறதுக்கு என்ன அழகான உதாரணத்தை பயன்படுத்திருக்காங்கன்னா, மீட்டுக் கொள்ளுதல் என்பதற்கு கால் என்கிற மூல வார்த்தையை பயன்படுத்துறாங்க.
ஜிஏ ஜிஏஏஎல், கால்ன்ற ஒரு வார்த்தை. இந்த கால்ன்ற வார்த்தை நம்ம எப்ப பார்க்கிறோம்னு கேட்டா, ரூத்துடைய சரித்திரத்துல ரூத்தை திருமணம் பண்ணுவதற்கு முன்பாக அவளை உரிமையாக்கி கொள்ள ஒரு தொகையை கொடுத்து போவாஸ் மீட்டுக் கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறோம். நீங்க ஒருவேளை ரூத் புத்தகத்தை நீங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா அது இருக்கும். அப்போ அப்படி மீட்டுக் கொள்வதை போல நான் என் கிரயத்தை கொடுத்து உனக்கான உரிமையை நான் நிலைநாட்டிக் கொள்ள நான் ஒரு கிரயத்தை கொடுத்து உங்க ஜனங்களை என் சொந்தமாக்கி கொள்கிறேன். என்னுடைய அவுட் ஸ்ட்ரெச் ஹேண்ட்ல உங்களை நான் கூப்பிட்டுக்க போறேன். நீங்க அந்த 7 வாக்குத்தத்தங்களை நீங்க ஒருவேளை வீட்டுல நீங்க போய் பாருங்க. ரொம்ப அழகான நான் யாவே நான் யாவேன்னு இந்த 2 ஆணித்தரமான தூண்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அழகான காரியங்களை நம்ம பார்க்கிறோம். நீங்க ஹைலைட் கூட பண்ணி காமிப்பாங்க இருக்கிறத பாக்குறீங்க. நான் உங்களை எகிப்திலிருந்து வெளிக்கொண்டு வருவேன், நான் உங்களை மீட்டுக் கொள்ளுவேன், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை சொந்த ஜனங்களாக. அவர் நமக்காக நம்மை மீட்டுக் கொள்ளுகிற போவாஸ் எப்படி யுருத்தை மீட்டுக் கொண்டானோ அதே மாதிரி நம்மை மீட்டுக் கொள்ளுகிற நம்முடைய உறவினராக இருக்கிறார். இந்த வார்த்தை மோசைக்கு நிச்சயமா தைரியமா இருக்கு. நான் எங்கோ இருக்கிறல்லப்பா, நான் உங்களை என் சொந்த ஜனமா வைக்கிறேன்னு சொல்ற ஒரு காரியம் எவ்வளவு அழகாக எவ்வளவு அற்புதமா சொல்ற காரியத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த 6வது அதிகாரத்துல இத்தனை வசனங்களை சொன்ன பிறகும் இப்படி ஒரு பெரிய ஒரு தியாலஜி கிளாஸ் மாதிரி ஆண்டவர் அவனுக்கு போதிச்ச போதும் அவனுடைய 2 வரி அழுகைக்கு ஆண்டவர் எத்தனை வார்த்தைகளை, எத்தனை வாக்குத்தத்தங்களை, எத்தனை சத்தியங்களை சொன்ன போதும் மோசே சொன்ன பதில் பார்த்தீங்கன்னா, மோசேக்கு அந்த வார்த்தைகளை அவங்ககிட்ட போய் சொன்னப்போ இவன் எதிர்பார்த்திருந்த முடிவு கிடைக்கவில்லை. நீங்க அந்த வசனம் சொல்லுது, கொடுமையான வேலையினாலும் மோசேக்கு செவி கொடாமல் போனார்கள் அப்படின்னு அந்த வசனம் ரொம்ப இதா முடியுது. அதற்கு பிறகு என்ன ஆச்சுங்கிறது நம்ம இனி அடுத்த ஜூம் கூடுகையில தான் பார்ப்போம். இப்பொழுது நாம் அது ஏன் நடந்தது, எப்படி நடந்தது, அதற்கு ஆண்டவருடைய எதிர்வினை என்ன, ஆண்டவர் என்ன சொல்றாருங்கிறத நம்ம அடுத்த ஜூம் கடுகையில நம்ம பார்ப்போம். இப்போ கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான கர்த்தர் சுவாமி. நீர் எங்களை உங்க சொந்த ஜனமாக நீர் மீட்டு கொண்டதை நினைத்து ஆண்டவரே நாங்கள் என்ன சொல்லுவோம்? தலை குனிந்து உம்மை தொழுது கொள்கிறோம், உம்மை பணிந்து கொள்கிறோம் சுவாமி. எவ்வளவு அற்புதமான ஆண்டவரை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. எங்களை மீட்டுக் கொள்ளுகிற கர்த்தர், எங்கள் கண்ணீரை காண்கிற கர்த்தர், எங்கள் பலவீனங்கள் மத்தியிலே எங்களை பலப்படுத்துகிற கர்த்தர். நாங்கள் தடுமாறின விசுவாசிகளாய் தடுமாறி கொண்டிருக்கும் போது எங்களை மறந்து விடாமல், எங்கள் தவறுகளை சுட்டி காட்டாதபடிக்கு, எங்கள் தவறுகளினால் எங்கள் மேல் கோபம் கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்களை ஆற்றுப்படுத்துகிற தெய்வம், ஆறுதல் தருகிற தெய்வம், மறுபடியுமா எங்களை மீட்டெடுக்கிற தெய்வமாய் இருந்தீர் என்பதை இதோ இந்த யாத்திராகம 6லிருந்து 7 வசனங்கள் வரை 7-8 வசனங்கள் வரை நாங்கள் அறிந்து கொண்டோம் சுவாமி. உம்முடைய ஓங்கிய உமது நீட்டப்பட்ட கரம் எப்போதும் எங்களை அணைத்துக் கொள்ள சித்தமா இருக்கிறதப்பா. அழுது புலம்பி ஓடி வருகிற குழந்தையை தாயானவள் தன் கையை நீட்டி தூக்கி கொள்வதை போல, அணைத்துக் கொள்வதை போல எங்களை அணைத்துக் கொள்ள எப்போது நீங்க தயாரா இருக்கிறீங்க சுவாமி. எப்போது நீங்க தயாரா இருக்கீங்க சுவாமி. எங்களுக்கு தேவையெல்லாம் உங்களை அண்டிக் கொள்வது, உங்க வசனத்தை புரிந்து கொள்வது, உமக்குள்ளாய் நாங்கள் பலப்படுகிற காரியம் மாத்திரம்தான் சுவாமி. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி உங்க கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதியும். இதோ இங்கு கூடியிருக்கிற மக்களை நீர் ஆசீர்வதியும். இந்த யூடியூப் பார்க்கிற மக்களை கூட கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உம்மை குறித்த ஆழமான புரிதலையும் அறிதலையும் தெளிதலையும் நீர் தருவீராக. அதற்கேற்ற ஆசீர்வாதங்களால் நிரப்பி வழிநடத்துவீராக சுவாமி. இதோ யெஷுவாவின் நாமத்திலே இந்த விண்ணப்பங்களை எல்லாம் ஏறெடுக்கிறோம் அன்பின் தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. அன்பானவர்களே, இனி உங்களுடைய நேரம். உங்களுடைய கருத்துக்களை நீங்க கருத்துக்கள், சந்தேகங்கள் எல்லாத்தையுமே நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். பிரதர் சொல்லுங்க. உங்களதான் 2 வாரம். ஆமா, ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது ஒரு பெரிய ஒரு தியாலஜி காலேஜ் மாதிரி, தியாலஜி கேட்ட மாதிரி இருந்துச்சு. எவ்வளவு விளக்கங்கள், எவ்வளவு இது உன்னிப்பான காரியங்கள், ரொம்ப கருத்தா இருந்துச்சு. புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு, ஒரு பெரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஒவ்வொரு வசனத்துக்கும் இவ்வளவு உள்ளார்ந்த அர்த்தங்கள் இவ்வளவு இருக்கு. என்னென்ன காரியங்கள் எதனால பேசினாரு, போற போக்கில் படிச்சுட்டு போறப்ப நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற விதமும் நீங்க சொல்ற ஆழமான கருத்துக்களும் கேட்குறப்ப உண்மையிலேயே அது வேதத்தை தியானிக்கிறது, எப்படி தியானிக்கிறது உண்மையை அதை தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஞானத்துக்காக நன்றி. தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நம்மளுடைய யூடியூப் சேனல் எல்லாமே நல்லபடியா வரணும்.
அநேகர் இதனால பயன்பெறணும்னு நாங்க விரும்புறோம், ஜெபிக்கிறோம் பிரதர். ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ பிரதர். பிரதர். தேங்க்யூ தேங்க்யூ. அண்ணா நான் வனிதா பேசுறேங்கண்ணா. ஒரு கொஸ்டின் கேட்கலாங்களா? வனிதா சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. அண்ணா நம்ம ஆதியாகம் யாத்ராகம் 6:3 படிச்சோம். நான் வந்து யெகோவா என்னும் நாமத்தினால அவங்களுக்கு அறியப்படவில்லை முற்பிதாக்களுக்குன்னு. ஆமா ஆனா ஆதியாகம் 22:14 பாத்தீங்கன்னா ஆபிரகாம் வந்து அவருக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு. யெகோவா ஈரேன்னு அவர் பேர் வைக்கிறாரு. அப்ப ம். ஆபிரகாமுக்கு பேர் எப்படி தெரிஞ்சதுன்னா அந்த அதற்கான யெகோவா? பதில் தான் நம்ம பேசணுமா. 3 சாத்தியங்களை பத்தி பேசணும். ம், ஒண்ணு என்னன்னா, நம்ம அந்த நேரேட், அதாவது மோசே எழுதுறப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணும்னு. ரெண்டாவது என்னன்னா, இந்த யாவே அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன அர்த்தம் கேட்டா, எப்போதும் இருக்கிறவர். எப்போதும் இருக்கிறவர்ன்ற அந்த ஒரு டைம்லெஸ் இதை வந்து அவங்க 3 பேரும் அறியாததுனால அவர்களுக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்த்தோம். மூணாவது என்னன்னா, அறியப்படவில்லையா அப்படின்னு கேட்கறது. அறியவில்லை இல்ல, அறியப்படவில்லையா அப்படின்னு அது கொஸ்டினாட்டு இருக்குன்னு சொல்லி அந்த 3 விளக்கங்களையும் நம்ம அந்த பல பதிவுல இருந்து எடுத்து பேசியிருக்கோம் வனிதா. ஓகேங்கண்ணா. தேங்க்யூ. அது நீங்க அது கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுதான் திரும்ப இருக்கு. அதனால தான் ரொம்ப சுருக்கு. பாருங்க, அந்த ஸ்கிரீன்ல கூட பார்க்கலாம். இது 3வது விளக்கம். ஆக்சுவலா யெகோவா என்னும் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லைன்னு இருக்குது. ஆனா என்னன்னா, அது கூட யா வருது, அறியப்படவில்லையா. இது வந்து கார்மன் ஜாய் அவர்களுடைய விளக்கம். நீங்க அதுவும் தெளிவா புரிஞ்சுக்கலாம். அன்பானவர்களே, ஒரு காரியத்தை வந்து நான் ரொம்ப தெளிவா சொல்றது நல்லது. இந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து பலவிதமான வேத பண்டிதர்களின் ஆய்வுகளை ஒருங்கிணைத்து ஒவ்வொரு காரியத்தையும் தேடி ஒரு கோர்த்து தருகிற ஒரு காரியம். இது அப்கோர்ஸ் ஆண்டவர் பரிசுத்தாவியானவருடைய கிருபை தவிர வேற ஒன்றும் இல்லை. அது எல்லாவற்றின் சாராம்சத்தை வச்சு ஒவ்வொரு காரியத்தையும் உங்களோடு சேர்ந்து நானும் விளங்கிக் கொள்ள முயற்சி பண்றேங்கிறது தான் உண்மை. அதனால இது ஒரு 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 பெரிய அனுபவம். ஆண்டவருடைய வசனங்களுக்குள்ளாக போகிறதும், அவருடைய வசனத்தின் அந்த தாவீதுடைய ஒரு வசனம் இருக்கு இல்லையா, வேதத்தின் ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்துள்ளோன்னு, அதை புரிஞ்சுக்கிற ஒரு முயற்சி தான். எடுத்து விடணும்னா எப்படிடா பிரதர் யாருங்க? சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். நவராஜ் பிரதரா? பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட். போன தடவை தான் உங்களை பார்க்க முடியல. ஆமா 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 சொல்லுங்க நன்றாக பாஸ்டர். இருந்தது. மதுரையில இருந்து நீங்க பேசுறது ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுறதே எங்களுக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். ஐயோ, அப்படியெல்லாம் இல்லைங்க. வெறும் கண்ணாடி தான். ஆண்டவருடைய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற கண்ணாடி மாத்திரம்தான். அதனால எல்லாமே அவருக்கு தான். அப்படியா? ஸ்தோத்திரம். அதிகமான காரியங்களை நாங்க உணரத்தக்கதாக உதவி செய்தீங்க. யாவே அந்த மூல வார்த்தை, இந்த பரிமாணம், அவரு அதாவது மோசே பார்வோன்கிட்ட பேசும்போது அதிகார தொனியோட தான் பேசினாரு. ஆனா பார்வோன் ஆத்திரத்தின் தொனியில தான் பேசினா அப்படிங்கிறத நாங்க விளங்கி கொண்டோம். அது ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. அதோட கூட பல காரியங்கள் மைட்டி ஹேண்டு, ஸ்ட்ராங் ஹேண்டு, யெகோவா என்னும் நாமத்தினால் அவர்கள் அறியவில்லை அப்படிங்கிற காரியங்கள்லாம் ஒவ்வொரு இதும் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. தொடர்ந்து எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. கண்டிப்பா கண்டிப்பா. இந்த யெகோவா என்பதற்கு ஆல்வேஸ், எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர், எப்போதும் இருக்கிறவர், சாவதானமானவர், சாஸ்வதமானவர், சாஸ்வதமானவர், ஆயுசு நாட்களை அறியவே முடியாது, ஆதியும் அந்தமுமானவர். ஆமா ஆமா ஆமா. ரொம்ப அர்த்தமான காரியங்கள், ஆழமான காரியங்களை எல்லாம் நீங்க சொல்லி கொடுத்திருக்கிறீங்க. நன்றி. ஸ்தோத்திரம். தேங்க்யூ பாஸ்டர். தேங்க்யூ. நீங்க வெளியே இவ்வளவு பெருமையா சொன்னதுக்கு உண்மையாலுமே நன்றி. தொடர்ந்து நீங்களும் உங்க சபை மக்களும் எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. எங்க சேனல் வந்து உங்க சபை மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைங்க. சரி சரி.
தேங்க்யூ பாஸ்டர், தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ணா சொல்லுப்பா. எலிசபெத் அண்ணா. அண்ணா அந்த சொல்லுங்க. ரூத்ல வந்து அவங்க மீட்டு கொள்றது அந்த வசனம் வந்து ரூத் 4:4 அது போட்டிருக்கேன். ரைட் 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 ரைட். அது நம்ம கடைசி நிமிஷத்துல அந்த கிரயத்தை செலுத்தியது, அது அந்த ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அதை பண்ணி மீட்டு கொண்டான் இருக்கு இல்லையா? சோ அந்த மீட்டு கொண்டான்கிறப்போ ஆண்டவர் நமக்கான ஒரு கிரயத்தை மீட்டு கொள்ளுகிற ஒரு காரியத்தை சொல்லி நம்மை மீட்டு கொள்கிறார். அதாவது எங்க இஸ்ரேல் ஜனங்களை அப்படியாக மீட்டுக்கொள்ளி தம்முடைய சொந்த ஜனமாக்கிக் கொள்கிறார். ஏன்னா ரூத் எப்படி புறஜாதியா இருந்தாலோ அதே மாதிரி புறஜாதியா இருக்கிற நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் அதே வண்ணமா தான் மீட்டுக் கொள்கிறார். நம் மீட்பரா அவர் தான் இருக்கிறாரு. உரிமை தொகைன்னு சொன்னீங்க பாருங்க. அஹ் உரிமை தொகை ஆஹ் அழகான வார்த்தை. அது ஆமா. ஆண்டவர் அப்படியே நமக்காக உரிமை தொகையாகவே இது பண்ணியிருக்காரு. அது ரொம்ப தன்னையே அருமையான கொடுத்தார், நல்ல. தன்னையே கொடுத்தார். ஆமா ஆமா. பாஸ்டர், ரொம்ப அழகான காரியம். வேற சாம் அக்கா உன்னுடைய கருத்து சொல்லு. என் கருத்து ஆனா வழக்கம் போல நல்லா இருந்தது. ரொம்ப இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் தான் நம்ம இதுல பாகவனோட கட்டளை, தேவனோட கட்டளை அந்த இது சொல்லியிருந்தீங்க. அது நல்லா இருந்தது. பாகவன் வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு வேலை கொடுத்து ஒரு ஓய்வே இல்லாத மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் வேலையை கஷ்டப்படுத்தினாங்க. யாவே வந்துட்டு அவங்களுக்கு அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும், பண்டிகை கொண்டாடணும், அவங்கள அந்த அந்த அடிமைத்தனத்துல இருந்து விடுதலை கொடுக்கறதுக்கான அந்த கம்பேரிட்டிவ். அப்போ நம்ம பார்வோனுக்கும் யாவைக்குமான அந்த கம்பாரிசன் வந்து நெடுக ஓடிட்டே இருக்கு. ஆமா அவருடைய அந்த இது ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு வந்து யாவே யாருன்னு நிரூபிக்கிறது தான் ஆமா அந்த ஓசிய யோத்திரமத்துடைய முக்கியமான இது. ஆமா பாகவனோட கரம் அவங்கள ஒடுக்குறது, கடவுளோட கரம் வந்து பலத்த கரம் வந்து அவங்கள விடுவிக்கிறது. இந்த இந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ் இது நல்லா இருந்தது. அப்புறம் அந்த இது சொல்லியிருந்தீங்களா அந்த யெகோவான்ற இதுக்கான இது. 3 விளக்கங்கள். ஆமா ஆமா அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லூஸ் அந்த இதை சொன்னீங்க. ஆமா அந்த இது வந்து நல்லா இருந்தது. ஏன்னா யாக்கோபு தான் அந்த பேர் வைக்கிறாரு, பெத்தேல்ன்ற நேமு. ஆனா முன்னாடியே ஆதி ஆகமத்திலே அது மென்ஷன் ஆயிருச்சு. அது பெத்தேல்ன்ற வார்த்தை முன்னாடி பைபிள்ல நிறைய உதாரணங்களை பார்க்கலாம். அதனாலதான் அந்த ஒரு தேவ பர்வதம் இருக்கப்போ அதுக்கு மாத்திரம்தான் எந்த முன்னுதாரணமும் இல்லாம ஒரே பர்வதம் இருக்கு. அதுக்கு ஏன் ஒரே பர்வதம் பேர் வந்ததுங்கிறது நம்ம வந்து தேவனுடைய பர்வதங்கிறப்போ அந்த தேவனுடைய பர்வதங்கள் எல்லாவற்றிலும் எரிமலையா இருக்குங்கிறது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. எங்கெங்கெல்லாம் உலகம் முழுக்க தேவனுடைய பர்வதம் இருந்தாங்களோ அந்த தேவனுடைய பர்வதங்கள்ல எரிமலைகள் இருக்கிறது இப்ப நம்ம வேர்ல்ட் ஹிஸ்டரியில நம்ம பாக்குறோம். அதை வச்சுதான் சீனா எரிமலைன்னு சொல்லி பின்னாடி நம்ம அந்த எரிமலையின் காரியங்களை நம்ம பார்க்க போறோம், நிரூபிக்க போறோம். அது அந்த சமயம் வர்றப்போ அது மாதிரி ஒரு காரணங்களை வந்து இந்த நேரற்று சொல்றப்போ அந்த வசனத்தை எடுத்து பயன்படுத்திக்கிறாங்க. அவ்வளவுதான். அதுக்கு மோசஸ் தான் ஆட்கள்ன்றனால முன்னாடியே ஒரு மென்ஷன் பண்ணி. முன்னாடியே ஆமா ஆமா இவரு பிரசாத் யூஎஸ்ல இருந்து இருக்கிறாரு. காலையில முடிச்சு அவர் இப்பதான் எட்டி பார்த்தான்னு அண்ணா பேச சொல்லுங்க. நான் கேட்டேன், அண்ணாவோட வாய்ஸ் மெசேஜ் கேட்டேன், நல்லா இருந்தது. நல்லா அண்ணா அவங்களோட புரிதல் என்னன்றது தெளிவா சொல்லியிருந்தாங்க. நல்லா இருந்தது. பிரசாத் லைன்ல இருக்காரு. பிரசாத் ஐயா அங்கிள் ரியலி சாரி, நான் வேற ஒரு இந்த மீட்டிங்ல இருந்து இப்பதான் வந்தேன். நீங்க இந்த வீடியோ அனுப்புங்க அங்கிள், நான் டெஃபினெட்லி லிசன். லாஸ்ட் டைம் லிசன் பண்ண மாதிரியே ஃபுல்லா லிசன் பண்றேன். சரி பிரசாத், நீங்க கேள்வி கேட்டதுக்கும் நான் வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன். நடுவுல கொஞ்சம் வேறு சில வேலையா இருந்துட்டேன். அதுக்கு அந்த மோசேயுடைய இது பிரிஸ்ட்லி அத்தாரிட்டி பத்தி கேட்டீங்க. அது வந்து வேறு ஒரு கருத்து உண்டு. அது உங்களுக்கு நான் தனியா நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். நானு நீங்க என்னன்னா காலையில எழும்பி இவ்வளவு ஆர்வமா யூஎஸ்ல இருந்து லைனுக்கு வந்ததுதான் பெரிய சந்தோஷம். அதுக்காக தான் உங்களுக்கு கூப்பிட்டேன். தொடர்ந்து ஜாயின் பண்ணிக்கீங்க. உங்க நண்பர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. உங்க சர்ச் ஆட்களுக்கு அறிமுகப்படுத்துவீங்க. கண்டிப்பா அங்கிள். சரி, கண்டிப்பா அங்கிள். தேங்க்யூ அங்கிள். நம்ம யூடியூப்ல வந்துருங்கண்ணா, ஒரு 2 daysல வந்துருங்கண்ணா. ஆமா, சாம் எலிசபெத் இப்போ குயிக்கா பண்ணிடுறாங்க.
பண்ணிட்டு அந்த இதெல்லாம் குட்டி குட்டி வீடியோ எல்லாம் இப்போ போட்டோடனே நிறைய பேர் கண்களில் அது ஒரு பட்டிருக்குது. அதுக்கு கிரெடிட் வந்து சாமுக்கும் அதை வழி நடத்துகிற எலிசபெத்துக்கும் தான் நான் சொல்லுவேன் நான் கண்டிப்பா. ஸோ அதனால இன்னும் எக்ஸலன்ட் மக்கள் அப்படி பிரதர், ரீச் தேங்க்யூ. ஆகணும்னு சொல்லணும். உங்க ஆனா எல்லாம் எல்லாருக்கும் ஏஐ தானா? நம்ம இது ஒண்ணுமே இல்லைண்ணா. ரொம்ப பிகினர்ஸ் குழந்தைங்களே பண்ணும் அந்த லெவல் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது அவ்வளவா மக்களுக்கு ஒண்ணும் இல்ல. எப்படி பண்ணாலும் அது பிரயோஜனமா இருக்கு சாம். அதனால தான். சரி, தேங்க்ஸ். மக்கள் வேற யாராவது கருத்து சொல்லுங்க. சொல்றாங்கன்னா கேளுங்க. டைம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா ஆயிடுச்சு. அதனால முடிக்கலாம் நம்ம.